இந்த நம்ம பார்க்க போகிறது அறிவியலில் 7000 முக்கியமான வினாடிகள் டாப்பிக்கில் செகண்ட் பார்ட் வீடியோ. இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் 400 வினாக்கள் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் 750 வினாக்கள் பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 7000 வினாக்கள் இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கீ வேணுன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரீ ஹிந்தி சேனல் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு அறிவியல் காந்தவியல் பார்க்க போகிறோம். முதலில் கண்டறியப்பட்ட காந்த பாறைகள் சிறுவன் மேக்னசிசன் பெயரால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்னைட் ஆர் மேக்னடைட். இப்பாறைகள் கண்டறியப்பட்ட மெக்னீசியா என்ற ஊரின் பெயராலும் இப்பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. காந்த தன்மையுடைய தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்னடைட். காந்த தன்மையுடைய தாது மேக்னடைட் என அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையான பாறைகள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இவற்றிற்கு கிடையாது. அடுத்து, இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது மேக்னடைட். திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இயற்கை காந்தம் மேக்னடைட். திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகின்றது. அடுத்த கேள்வி, பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்களை கூறுக. பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்கள் சட்டகாந்தம், லாடகாந்தம், வளைய காந்தம் மற்றும் காந்த ஊசி. வேறு எந்தெந்த வடிவில் காந்தங்கள் காணப்படுகின்றன? நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம். காந்தத்தின் மற்ற வடிவங்கள் நீள்கோள வடிவம், வட்ட வடிவம் மற்றும் உருளை வடிவம். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காந்த தன்மையுடைய பொருட்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்த தன்மையுடைய பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. எவை காந்த தன்மையுடைய பொருட்கள் ஆகும்? காந்த தன்மையுடைய பொருட்கள் இரும்பு, கோபால்ட், நிக்கல். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காந்த தன்மையற்ற பொருட்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. காந்த தன்மையற்ற பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு காகிதம் மற்றும் நெகிழி. தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வரும்? தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் ஓய்வு நிலைக்கு வரும். ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னர் யார் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் என கண்டறிந்தனர்? சீனர்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்னர் யார் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையில் ஓய்வு நிலைக்கு வரும் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோன்னா சீனர்கள். அடுத்த கேள்வி, காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு எதனை செய்து பயன்படுத்தினர்? திசை காட்டும் கருவிகள். காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை செய்து பயன்படுத்தினர். யார் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையறிய பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர் அப்படின்னு பார்த்தோன்னா சீன மாலுமிகள். சீனத்தை சேர்ந்த மாலுமிகள் தான் அவங்களோட படகுகள் கப்பல்கள் எல்லாத்துலேயுமே அந்த காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு புயல் காலங்களில் மூடுபனி காலங்கள்லாம் திசையறியறதுக்காக அந்த கற்களை அவங்க பயன்படுத்தாங்க. சரிங்களா? அடுத்து, காந்த திசை காட்டும் கருவி என்பது என்ன? திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி, அதுதான் நம்ம காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்கிறோம். திசையறிய பயன்படும் ஒரு காந்த ஊசி பெட்டி. இது தடையின்றி சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி இதன் மையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். காந்த ஊசி பெட்டியில் ஒரு காந்த ஊசி, தடையின்றி சுழலும் ஒரு காந்த ஊசி அதோட மையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? காந்த திசை காட்டும் கருவி பொதுவாக எங்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கப்பல்கள் மற்றும் விமானங்களில் பயன்படுத்தப்படுது. மலையேறுபவர்கள் தாங்கள் திசை மாறி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் எடுத்து செல்கின்றனர். காந்த திசை காட்டும் கருவிகள் கப்பல்கள் விமானங்களில் பயன்படுத்துகிறாங்க. மலையேறுபவர்கள் அவங்க திசை மாறி செல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த காந்த திசை காட்டும் கருவியை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து, காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் நார்த்து, நார்த்து சவுத்து. இவை ஒன்றையொன்று ஈர்க்கும். காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும். காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விலக்கும். ஒரே துருவங்கள் காந்த துருவங்கள் இருக்கும்போது ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. சரிங்களா?
அடுத்து காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை எப்பொழுது இழந்துவிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெப்பப்படுத்தும் பொழுது, உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுது, சுத்தியலால் தட்டும் பொழுது, அப்போல்லாம் அந்த காந்தங்கள் என்ன ஆகுது, அதோட காந்தத்தன்மையை இழக்குது. வெப்பப்படுத்தும் பொழுது, உயரத்திலிருந்து கீழே விழும் பொழுது, சுத்தியலால் தட்டும் பொழுது காந்தங்கள் அதோட காந்தத்தன்மையை இழக்குது. அடுத்து குதிரை லாட வடிவ காந்தத்தின் முனைகளுக்கு குறுக்கே எதனை வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தேனிரும்பு துண்டு. குதிரை லாட வடிவ காந்தத்தின் முனைகளுக்கு இடையே ஒரு தேனிரும்பு துண்டை வைத்து அதனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, காந்தத்தன்மையை இழந்துவிடும். காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்காவிட்டால் காந்தத்தன்மையை இழந்துவிடும். அடுத்து காந்தங்களின் பயன்பாடுகளை கூறுக. காந்தங்களை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒலிப்பான்கள், மின் மோட்டார்கள், கதவுகளின் தாழ்பால்கள், பைகள், பொம்மைகள், காந்த திசைக்காட்டிகள், பென்சில் பெட்டிகள், குளிர்சாதன பெட்டி ஸ்டிக்கர்கள், அலைபேசி உரைகள், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம காந்தங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து மின்காந்த தொடர்வண்டிக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, மிதக்கும் தொடர்வண்டி அல்லது பறக்கும் தொடர்வண்டி. மின்காந்த தொடர்வண்டிக்கு மிதக்கும் தொடர்வண்டி, பறக்கும் தொடர்வண்டின்லாம் வேறு பெயர்கள் இருக்குது. மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டீசல், பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தாமல் காந்த ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைகளை கொண்டு இந்த அதிவேக தொடர்வண்டிகள் இயங்குகின்றன. சரிங்களா? மின்காந்த தொடர்வண்டிகள் டீசல், பெட்ரோல் மாதிரி எரிபொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதோட ஈர்ப்பு மற்றும் காந்தங்களோட ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைகளை பயன்படுத்தி அந்த அதிவேக தொடர்வண்டிகள் இயங்குகின்றன. அடுத்து எந்தெந்த நாடுகளில் மின்காந்த தொடர்வண்டிகள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, சீனா, ஜப்பான், தென்கொரியா. இந்த 3 நாடுகளும் மின்காந்த தொடர்வண்டிகளை பயணிகள் போக்குவரத்திற்காக பயன்படுத்துகின்றன. சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் மின்காந்த தொடர்வண்டிகள் பயணிகளோட போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து மின்காந்த தொடர்வண்டியின் பல்வேறு நாடுகளின் வேகங்களை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜப்பானில், சீனாவில், தென்கொரியாவில் இந்த மின்காந்த ட்ரெயின்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஸ்பீட் பார்த்தோன்னா, ஜப்பானில் 320 கிலோமீட்டர் மணிக்கு 320 கிலோமீட்டர் ஜப்பானில், சீனாவில் 350 கிலோமீட்டர் மணிக்கு, தென்கொரியாவில் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துலையும் இந்த தொடர்வண்டியை இயக்குறாங்க. சரிங்களா? அடுத்து மின்காந்த தொடர்வண்டியில் எப்போது மின்காந்தங்கள் காந்தத்தன்மை பெறுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, மின்சாரம் பாயும் பொழுது. சரிங்களா? மின்காந்த தொடர்வண்டியில் மின்சாரம் பாயும் போது மட்டுமே காந்தத்தன்மையை பெறுகின்றன. மின்சாரத்தின் திசை மாறும்போது இதன் துருவங்களும் மாறுகின்றன. மின்காந்த தொடர்வண்டியில் மின்சாரம் பாயும் பொழுது மட்டுமே காந்தத்தன்மையை பெறும். சரிங்களா? அடுத்து மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் ஏன் நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு கேட்டோன்னா, தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்களை விளக்குவதன் மூலம் இவ்வாறு நிலைநிறுத்தப்படுகிறது. சரிங்களா? தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்களை விளக்குவதன் மூலம் இவ்வாறு நிலைநிறுத்தப்படுகிறது. அடுத்து மின்காந்த தொடர்வண்டியின் சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லை என்றால் எது கிடையாது அப்படின்னு சொன்னால், உராய்வு விசை கிடையாது. மின்காந்த தொடர்வண்டியின் சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் உராய்வு விசை இருக்காது. மின்காந்த தொடர்வண்டியின் வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 300 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட அது செல்லும் திறன் கொண்டது. மின்காந்த தொடர்வண்டிகள் 300 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் வேகத்தில் அது செல்லும் திறன் உடையது. மின்காந்த தொடர்வண்டியின் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உராய்வு இல்லை என்பதால் இவை செல்லும்போது அதிக சத்தம் கேட்பதில்லை. குறைந்த மின்சாரமே போதுமானது. சுற்றுச்சூழலுக்கு இவை உகந்தவை. 3 பயன்கள் சொல்கிறாங்க. உராய்வு இல்லாமல் இருக்கிறதுனால அதில் சத்தம் எதுவும் கேட்காது. அதே மாதிரி குறைந்த அளவு மின்சாரத்தை மட்டுமே அது பயன்படுத்திக்குது. சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காந்தத்தன்மையுடைய தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னடைட். மேக்னடைட் வந்து இயற்கை காந்தம்னு அழைக்கப்படுது. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊசி. அடுத்து
மாலுமி திசை காட்டும் கருவியை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீனர்கள். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மாலுமிகள் திசை காட்டும் கருவிகளை பயன்படுத்தினாங்க. அவங்க யார் முதல்ல பயன்படுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீனர்கள் தான். அடுத்து, தங்கு தடையின்றி தொங்குவிடப்பட்ட காந்தம் எப்பொழுது எந்த திசையில் தான் நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். தங்கு தடையின்றி தொங்குவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். சரிங்களா? ஓய்வு நிலையில் அது இருக்கும். காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தியலால் தட்டுவதனால. ஆல்ரெடி பார்த்தோம், மேலேருந்து கீழே போடுறதுனால, சுத்தியலால் தட்டுவதனால, இந்த மாதிரி சில காரணங்களால் காந்தங்கள் அதோட காந்தத்தன்மை இழக்குது. அடுத்து, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி எதனை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா திசைகளை அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசைகளை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து, செயற்கை காந்தங்களின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டகாந்தம், லாடகாந்தம், வளைய காந்தம் மற்றும் காந்த ஊசி. செயற்கை காந்தங்களும் சட்டகாந்தம், லாடகாந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களில் இருக்குது. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னால் காந்தத்தன்மை உள்ள பொருட்கள். பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பலில் எதை தொங்க விட்டிருந்தனர் அப்படின்னு பார்த்தோன்னா காந்த ஊசியை. மாலுமிகள் திசைகளை கண்டறிய அவங்களோட கப்பலில் காந்த ஊசியை பயன்படுத்தினாங்க. அடுத்து, காந்த திசை காட்டியில் பயன்படுத்தப்படும் ஊசி காந்த ஊசின்னு சொல்கிறோம். காந்த திசை காட்டி பெட்டியில் பயன்படுத்தப்படும் ஊசியை நம்ம காந்த ஊசி அப்படின்னு சொல்கிறோம். காந்தத்தின் எந்த துருவங்கள் ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு பார்த்தோன்னா எதிரெதிர் துருவங்கள், ஆப்போசிட் போல்ஸ் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணிக்கும். அடுத்தது, காந்தத்தின் எந்த துருவங்கள் விலக்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னால் சேம் போல்ஸ், ஒத்த துருவங்கள் எப்போவுமே விலக்கி கொள்ளும். காந்தத்தின் காந்த வலிமை மிகுந்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா அதோட துருவங்கள் தான். அதோட துருவங்கள் பகுதியில் தான் காந்தத்தோட வலிமை அதிகமாக இருக்கும். அடுத்து, சராசரி வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லைங்களா? அப்போது வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம். சராசரி வேகம் ஈக்குவல் டு கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். அதே திசைவேகம் அப்படின்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம். திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி, வெலாசிட்டி. ஓகேங்களா? திசைவேகம்ன்றது வெலாசிட்டி, திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம். திசைவேகம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி. சரிங்களா? அடுத்து, திசைவேகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியினை மேற்கொள்வது. ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியினை மேற்கொள்வது தான் நம்ம சீரான திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோன்னா வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. சரிங்களா? சீரற்ற திசைவேகம் என்றால் என்ன? ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொள்வது சீரற்ற திசைவேகம். திசையை மாற்றும், இல்லைன்னா வேகத்தையும் மாற்றும். சரிங்களா? ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொள்வதை நம்ம சீரற்ற திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். சீரற்ற திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம். ஏன்னா தொடர்வண்டி ஒரே ஸ்பீட்லேயே போகாது, ஒரே டைரக்ஷன்லேயும் போகாது இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம சீரற்ற திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். சராசரி திசைவேகம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இந்த சராசரி திசைவேகத்திற்கான ஃபார்முலா மொத்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். அடுத்தது, உசேன் போல்ட் 100 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் ஓடி கடந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 9.58 வினாடிகளில் ஓடி கடந்தார். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் ஓடி அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. முடுக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திசைவேகத்தோட மாறு வீதம் தான் முடுக்கம். ஒரு பொருள் எப்போது முடுக்கமடைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருளின் திசையிலோ அல்லது வேகத்திலோ மாற்றம் ஏற்படும் போது அது முடுக்கப்படுகிறது. சரிங்களா? முடுக்கம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முடுக்கத்துக்கான ஃபார்முலா திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாற்றம் பை காலம்.
திசைவேக மாற்றம் அப்படின்றது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். சரிங்களா? இறுதி திசைவேகத்தை யூனும் வீனும் ஆரம்ப திசைவேகத்தை யூனும் அவங்க வந்து லெட்டர் வச்சு டினோட் பண்ணுறாங்க. அப்போது வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாற்றம் பை காலம். திசைவேக மாற்றம் அப்படின்றது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி டைமால் டிவைட் பண்ணும்போது நமக்கு முடுக்கத்தோட வேல்யூ கிடைக்கும். வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. அடுத்தது முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். நேர்முடுக்கம் என்பது என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வருவது நேர்முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே செல்வது நேர்முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது எதிர்முடுக்கம் அப்படின்னு என்னென்னா ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வருவது எதிர்முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வருவது எதிர்முடுக்கம். அதுவே சீரான முடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பொருளின் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சீரானதாக இருக்கும். சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் மாற்றம் ஏற்படும். இது சீரான முடுக்கம். அதே சீரற்ற முடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பொருளின் திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருக்கும். சீரான முடுக்கம்ல திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் சீரானதாக இருக்கும். அதே சீரற்ற முடுக்கத்தில் திசைவேகத்தில் ஏற்படுற மாற்றம் காலத்தை பொறுத்து சீரற்றதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஈர்ப்பு மையம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையமாகும். ஒரு பொருளோட எடை எல்லாமே ஒரே புள்ளியில் செயல்படும். அந்த புள்ளியை தான் நம்ம ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையமாகும். அடுத்தது சமநிலை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்து கொள்ளும் திறன் தான் சமநிலை. ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்து கொள்ளும் திறன் தான் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். சமநிலை எத்தனை வகைப்படும்? அவை யாவைன்னு கேட்குறாங்க. சமநிலை 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோன்னா உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. சமநிலையின் வகைகள் உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை மற்றும் நடுநிலை சமநிலை. அடுத்தது ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். அடுத்தது பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். ஓகேங்களா? ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் இருக்கணும். அதே மாதிரி பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். இது ரெண்டும் தான் ஒரு பொருளோட சமநிலை அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். சரிங்களா? அடுத்தது ஈர்ப்பு மையத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் பொம்மை. ஈர்ப்பு மையத்திற்கு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பொம்மை. ஆமையின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.1 மீட்டர் பர் வினாடி. ஆமையோட பொதுவான வேகம் 0.1 மீட்டர் பர் வினாடி. அடுத்தது மனிதர்களின் நடையில் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனிதர்களின் நடையின் பொதுவான வேகம் 1.4 மீட்டர் பர் வினாடி. அடுத்தது விழும் மழைத்துளியின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 முதல் 10 வரை 9லேருந்து 10 மீட்டர் பர் வினாடி. விழும் மழைத்துளியின் வேகம் பார்த்தோம் அப்படின்னா 9லேருந்து 10 மீட்டர் பர் வினாடி. அதுவே ஓடும் பூனையின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14 மீட்டர் பர் வினாடி. சரிங்களா? சைக்கிளின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20லேருந்து 25 கிலோமீட்டர் பர் மணி. மணிக்கு சைக்கிளோட வேகம் 20லேருந்து 25 கிலோமீட்டராக இருக்குது. அடுத்து ஓடும் சிறுத்தையின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 31 மீட்டர் பர் வினாடி. ஓடும் சிறுத்தையின் பொதுவான வேகம் 31 மீட்டர் பர் வினாடி. அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்களின் பொதுவான வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 90லேருந்து 100 மைல் பர் மணி. மணிக்கு 90லேருந்து 100 மைல் வேகத்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் அவங்க ஓடுறாங்க. சரிங்களா? அடுத்து பயணிகள் விமானத்தின் பொதுவான வேகம் என்ன அப்படின்னு சொன்னால் விமானம் 180 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் விமானம் போகுது. அடுத்தது ராக்கெட்டின் பொதுவான வேகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா ராக்கெட்டின் பொதுவான வேகம்
5200 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டின் பொதுவான வேகம் 5200 மீட்டர் பர் வினாடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியலில் வெப்பநிலை டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். வெப்பநிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு. ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு தான் நம்ம வெப்பநிலைன்னு சொல்கிறோம். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பநிலை. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை அளக்க பயன்படும் அலகுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இந்த 3 அளவீடுகளையுமே நம்ம வெப்பநிலை அளக்க பயன்படுத்துகிறோம். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெல்வின். ஒரு பொருள் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அப்பொருளின் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். அதிக வெப்பநிலை கொண்ட பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எப்படி இருக்கும்? அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பநிலை மானி, தெர்மோமீட்டர். சரிங்களா? வெப்பநிலை மானிகளில் பாதரசம், ஆல்கஹால் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அவற்றின் வெப்பநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகிறது. அதனால தான் பாதரச வெப்பநிலை மானி இல்லைன்னா ஆல்கஹால் வெப்பநிலை மானி பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம வெப்பநிலை செக் பண்ணும்போது அந்த திரவங்களோட வெப்பநிலை மாறும். அப்படி அது மாற்றம் அடைந்தாலும் அந்த திரவங்கள் திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படும். சரிங்களா? அடுத்து வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். அதாவது பாதரசம் சீராக விரிவடையும். வெப்பநிலை மாற மாற அதோட நீளம் சீராக மாறும். ஸோ வெப்பநிலை மானில பாதரசம் சீராக விரிவடைகிறதுனால அதை நம்ம பயன்படுத்துகிறோம். பாதரசம் எத்தகைய திரவம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி ஊடுருவாத பளபளப்பான கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாத திரவம். சரிங்களா? பாதரசம் ஒளி ஊடுருவாத திரவம், பளபளப்பான திரவம், அதே மாதிரி கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாத திரவம். சரிங்களா? அடுத்தது அதிக நெடுக்கத்தினாலான வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது எது? அதிக நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை பயன்படுவது பாதரசம், அதாவது வெப்பநிலை மானில. சரிங்களா? பாதரசத்தின் கொதிநிலை, உறைநிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதரசத்தோட கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ், அதோட உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தோட கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ், அதோட உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க நம்ம ஆல்கஹால் பயன்படுத்துகிறோம். ஆல்கஹாலின் உறைநிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலை. சரிங்களா? ஆல்கஹாலின் சிறந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு அதன் விரிவடையும் தன்மை அதிகம். ஆல்கஹால் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேஞ்சஸ் இருந்தால் கூட அதோட விரிவடையும் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் குறைந்த அளவிலான வெப்பநிலைகளை அளக்கிறதுக்காக நம்ம ஆல்கஹாலை பயன்படுத்துகிறோம். எதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும்? அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் தான் அதிகமாக வண்ணமூட்ட முடியும். மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவ வெப்பநிலை மானில 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுவே 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அளவிட பயன்படுத்தலாம் மருத்துவ வெப்பநிலை மானிகள். அதே மாதிரி பாதரச மட்டம் தானாக கீழ் இறங்காது. கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயிலிருந்தோ வெப்பநிலை மானியினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானியினை உதர வேண்டும். இது உடல் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. அதுவே ஆய்வக வெப்பநிலை மானி அப்படின்னு பார்த்தோன்னா 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அளக்க பயன்படுது. பாதரச மட்டம் தானாகவே கீழே இறங்கிவிடும். வெப்பநிலை மானியானது வெப்ப மூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. சரிங்களா? வாயிலிருந்து எடுக்க தேவையில்லை. இது அதே அந்த வெப்ப மூலத்திலிருந்தே அளவீடுகளை நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியை உதற வேண்டியதில்லை. அங்கே நம்ம வந்து தெர்மாமீட்டரை உதறுவோம் இல்லைங்களா? பட் இங்கே ஆய்வக வெப்பநிலைமானியில் நம்ம உதற தேவையில்லை. அதே மாதிரி இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலை அளக்க பயன்படுகிறது. சரிங்களா? அங்கே நம்ம மருத்துவ வெப்பநிலைமானி பாடி டெம்பரேச்சர் மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுவே ஆய்வகத்தில் யூஸ் பண்ணுறது பொருட்களோட நிறைய பொருட்களோட வெப்பநிலை அளக்க பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து பொதுவாக பயன்படுத்தப்படும் வெப்பநிலைமானிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவ வெப்பநிலைமானிகள், ஆய்வக வெப்பநிலைமானிகள் இரண்டுமே தான். உடலின் வெப்பநிலையானது எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட். உடலின் வெப்பநிலை ஏன் ஃபாரன்ஹீட்டில் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா செல்சியஸ் அளவீட்டை விட நுட்பமானது ஃபாரன்ஹீட் தான். அதனால தான் நம்ம உடம்போட வெப்பநிலை அளக்கிறதுக்காக ஃபாரன்ஹீட் அப்படின்ற அந்த அலகால் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 37 டிகிரி செல்சியஸ். அதுவே நம்ம ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து பாதரச வெப்பநிலைமானியை விட டிஜிட்டல் வெப்பநிலைமானி ஏன் சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா நமது உடலிலிருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடியது. டிஜிட்டல் வந்து டைரெக்டாக நம்மளோட டெம்பரேச்சரை பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி நமக்கு சொல்லுது. சரிங்களா? செல்சியஸ் அளவீடு யாருடைய பெயரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டோன்னா ஸ்வீடன் நாட்டின் வானியலாளர் யார் அப்படின்னா ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அவரோட பேருனால தான் நம்ம செல்சியஸ் அளவீடு அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் யார் அப்படின்னா ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அவரோட பெயரில் 1742 நம்ம செல்சியஸ் அளவீடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கோம். அடுத்தது வெப்பநிலை அளவீடு செல்சியஸ் என அழைக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிகிரேட். நம்ம 1742 செல்சியஸ்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி தான் வெப்பநிலையோட அளவீடு இருந்துச்சு. சென்டிகிரேட் என்ற வார்த்தை எவ்வாறு உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 சரிங்களா என்ற மதிப்பினையும் கிரேடஸ் என்பது படிகள் என்பதையும் குறிக்கும். கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 என்ற மதிப்பினையும் கிரேடஸ் என்பது படிகள் என்பதையும் குறிக்கிறதுனால நம்ம சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு. சரிங்களா? ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனோட மருத்துவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்றவரோட பெயரால் தான் நம்ம ஃபாரன்ஹீட் அப்படின்ற ஒரு அளவீட்டு முறையை பயன்படுத்துகிறோம். ஜெர்மன் மருத்துவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்றவரோட பெயரனால் நம்ம ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறைகளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை கொதிநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுவே நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? ஃபாரன்ஹீட் வெப்பநிலைமானியின் அளவு எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெல்வின் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் லார்ட் கெல்வின் அப்படின்றவரோட பெயரால் தான் கெல்வின் அளவீட்டு முறை நம்ம யூஸ் பண்ணுறோம். வில்லியம் லார்ட் கெல்வின். அடுத்தது தனிச்சுழி வெப்பநிலைமானி என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தனிச்சுழி வெப்பநிலையில் இருந்து இதன் அளவீட்டு முறையில் மதிப்பு தொடங்குவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தனிச்சுழி வெப்பநிலையில் இருந்து இதன் அளவீட்டு முறை தொடங்குவதால் நம்ம தனிச்சுழி வெப்பநிலைமானி அப்படின்னு அழைக்கிறோம். எந்த அலகுமுறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகுமுறைக்கும் கெல்வின் அலகுமுறைக்கும் சுலபமாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் கெல்வின் அலகுமுறை. ஒரு வேல்யூ கெல்வினில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஃபாரன்ஹீட்டுக்கும் மாற்றிக்கலாம். அதுதான் நமக்கு ஈஸி. அதே மாதிரி கெல்வினுக்கும் மாற்றிக்கலாம். எந்த அலகுமுறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகுமுறைக்கும் கெல்வின் அலகுமுறைக்கும் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கெல்வின் அலகுமுறை வேல்யூஸ் தான். சரிங்களா? ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கெல்வின் அளவீடுகளுக்கு இடையிலான தொடர்பை விளக்கும் சமன்பாடு எது? ஃபார்முலா எதுன்னு கேட்குறாங்க. ஃபாரன்ஹீட்டு செல்சியஸு கெல்வின் இந்த மூணுத்துக்குமே ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட் F - 32 the whole divided by 9 is equal to C divided by 5. சரிங்களா? ஃபாரன்ஹீட் -32 divided by 9 is equal to Celsius divided by 5. இந்த ஃபார்முலா. அது இல்லை அப்படின்னா கெல்வின் K is equal to 273.15 + C.
ஓகேங்களா? அடுத்து பொது வெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா, பொது வெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் உலகத்தோட வெப்பநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10^32 கெல்வினா இருக்கும். 10^32 கெல்வினா இருக்கும் பொது வெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில். சரிங்களா? புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை எது அப்படின்னு பார்த்தோன்னா, புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை இதுவரைக்கும் எது அப்படின்னு பார்த்தோன்னா 329.85 கெல்வின், இல்லைன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் கெல்வின் அப்படி சொல்லலாம். ஃபாரன்ஹீட்டில் சொல்லும்போது 134.06 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இதுவரைக்குமே புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த இயற்கையான வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 329.85 கெல்வின், இல்லைன்னா 56.7 டிகிரி செல்சியஸ், அது இல்லைன்னா 134.06 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை எது அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடி நம்ம அதிகமானது பார்த்தோம். இப்போ மிக குறைந்த வெப்பநிலை இயற்கையான வெப்பநிலை எது அப்படின்னு பார்க்குறோம். 178.45 கெல்வின். அதுவே செல்சியஸில் -94.7 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் -138.46 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? அடுத்த கேள்வி, பூமராங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாமறிந்த வெப்பநிலை எவ்வளவு? பூமராங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாமறிந்த வெப்பநிலை அளவு எது அப்படின்னு பார்த்தோன்னா 1 கெல்வின். அதை நம்ம செல்சியஸில் -272.15 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். அதுவே ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் -457.87 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 0 கெல்வின். தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வின், இல்லைன்னா -273.15 டிகிரி செல்சியஸ், இல்லை அப்படின்னா -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து ரான்கீன் அளவீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரான்கீன் தான். வருடம் 1859. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மின்சாரம் எப்போது பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1899 ஆண்டிலிருந்து. இந்தியாவில் மின்சாரம் 1899 ஆண்டிலிருந்து பயன்பாட்டிற்கு வந்தது. சரிங்களா? அடுத்தது, முதல் அனல்மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் எந்த ஆண்டு தோற்றுவித்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1899 ஏப்ரல் 17. முதல் அனல்மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் 1899 ஆண்டு தோற்றுவித்தது. சென்னையில் அனல்மின் நிலையம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1900. சரிங்களா? 1900வது வருஷம் பேசின் பாலம் அப்படின்ற இடத்துல தான் சென்னையில் அனல்மின் நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு. அனைத்து பருப்பொருட்களும் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய துகள்களால் ஆன அணுக்களால். அனைத்து பருப்பொருட்களும் சிறிய துகள்களால் ஆன பருப்பொருட்களால் ஆக்கப்பட்டது. அடுத்தது, அணுவின் மையப்பகுதியானது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் உட்கரு. அணுவின் மையப்பகுதி உட்கரு என அழைக்கப்படுகிறது. உட்கருவானது எதனை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் உள்ளடக்கியது. மின்சாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அணுவினுள் உள்ள மின்னூட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகை. அணுவினுள் உள்ள மின்னூட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலோட ஒரு வகையை தான் நம்ம மின்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். மின்னூட்டம் எந்த அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கூலும். மின்னூட்டம் கூலும் அப்படின்ற அளவீட்டுனால அளவிடப்படுது. அடுத்தது, ஓரலகு கூலும் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரலகு கூலும் அப்படின்றது தோராயமாக 6.242 × 1018 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். ஓரலகு கூலும் அப்படின்றது தோராயமாக 6.242 × 1018 புரோட்டான்கள் ஆர் எலக்ட்ரான்களுக்கு சமமாக இருக்குது. மின்னூட்டம் பொதுவாக எந்த எழுத்தால் குறிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் Q அப்படின்ற எழுத்துனால குறிக்கப்படுது. மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவு. மின்னோட்டம் அப்படின்றது ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியில் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவு தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மின்னோட்டத்தின் குறியீடு I. சரிங்களா? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு ஆம்பியர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில்
ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் 1 வினாடி நேரத்தில் 1 கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. அதுவே மரபு மின்னோட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான் கண்டுபிடிப்பதற்கு முன் நகரும் நேர் மின்னூட்டங்களே மின்னோட்டத்திற்கு காரணம் என அறிஞர்கள் நம்பினர். அத்தகைய இயக்கம் மரபு மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன் நகரும் நேர் மின்னூட்டங்களே மின்னோட்டத்திற்கு காரணம் என்று அறிஞர்கள் நம்பினர். அத்தகைய இயக்கம் மரபு மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. இது எலக்ட்ரான் ஓட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மின்கலத்தின் எதிர்முனையில் இருந்து நேர்முனை வரை நடைபெறுவது. மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனை வரை நடைபெறுவதை நம்ம எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மரபு மின்னோட்டம் என்பது என்ன மரபு மின்னோட்டம் எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். மின்னோட்டமானது எந்த கருவியால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மீட்டர். மின்னோட்டமானது அம்மீட்டர் அப்படின்ற கருவியால் அளக்கப்படுது. மரபு மின்னோட்டம் எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரானின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். மின்னோட்டமானது எந்த கருவியால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மீட்டர். மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது. மில்லி அம்மீட்டர் அல்லது மைக்ரோ அம்மீட்டர் வரம்பில் மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவி எவை அப்படின்னு பார்த்தோன்னா, மில்லி அம்மீட்டர், அதே மாதிரி மைக்ரோ அம்மீட்டர் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. மில்லி அம்மீட்டர் மற்றும் மைக்ரோ அம்மியல் அளவீட்டு வரம்பில் மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவிகள் மில்லி அம்மீட்டர் மற்றும் மைக்ரோ அம்மீட்டர். 1 மில்லி ஆம்பியர் ஓகேங்களா. 1 மில்லி ஆம்பியர் என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻³ ஆம்பியர், அதாவது 1000ல் 1 மடங்கு. 1/1000 ஆம்பியர். ஒரு மில்லி ஆம்பியர் அப்படின்றது 10⁻³ ஆம்பியர் இல்லைன்னா 1/1000 ஆம்பியர். அதுவே ஒரு மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10⁻⁻6 ஆம்பியர் இல்லைன்னா 1/1,00,000 ஆம்பியர். சரிங்களா. மின்னூட்டங்கள் எவ்வாறு பாயும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து தாழ்ந்த மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். மின்னூட்டங்கள் உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து தாழ்ந்த மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். அடுத்து, எது இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும். இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அலகு மின்னழுத்த வேறுபாடு என அழைக்கப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வோல்ட் மீட்டர். மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னூட்டத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஓர் மின் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா, மின் சுற்றியில் இணைக்கப்படும் மின்தடை. மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னூட்டத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஓர் மின் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா, மின் சுற்றில் இணைக்கப்பட்ட மின்தடை. சரிங்களா. ஒரு மின் உறுப்பின் மின்தடை மதிப்பு அதிகம் எனில் அம்மின்னுறுப்பின் வழியே செல்லும் மின்னூட்டங்களை இயக்க செய்ய தேவைப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக மின்னழுத்த வேறுபாடு. ஒரு மின் உறுப்பின் மின்தடை மதிப்பு அதிகம் எனில் அம்மின்னுறுப்பின் வழியே செல்லும் மின்னூட்டங்களை இயக்க தேவைப்படுவது அதிக மின்னழுத்த வேறுபாடு. மின்தடையின் SI அலகு ஓம். ஒரு மின் உறுப்பின் மின்தடை என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம். மின் உறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஒரு மின் உறுப்பின் மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். மின்தடை அப்படின்றது மின் உறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின் உறுப்பின் மின்தடை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, மின்தடையின் மதிப்பு எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமாகும் போது.
மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமாகும் போது மின்தடையின் மதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து மின் கடத்து திறன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு. கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு மின்கடத்து திறன் என அழைக்கப்படுகிறது. மின்கடத்து திறனின் அலகு என்ன? மின்கடத்து திறனின் அலகு சீமென்ஸ் மீட்டர். மின்கடத்து திறன் அல்லது தன் மின்கடத்து திறன் எந்த கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மா. மின்கடத்து திறன் அல்லது தன் மின்கடத்து திறன் சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி, மின்தடை எண் என்பது என்ன? பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிடும் பண்பு தான் மின்தடை எண் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிடும் பண்பு மின்தடை எண் என அழைக்கப்படுகிறது. மின்தடை எண்ணின் அலகு என்ன? மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். பொருட்களின் மின்கடத்து திறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். உலோகங்கள் மற்றும் அதோட மின்தடை எண்களை குறிச்சிருக்காங்க. வெள்ளிக்கு 1.59 × 10⁻⁸ இதுதான் மின்தடை எண். வெள்ளியோட மின்தடை எண் 1.59 × 10⁻⁸. அதுவே தாமிரத்துக்கு 1.68 × 10⁻⁸. சரிங்களா? துண்டாக்கப்பட்ட தாமிரத்துக்கு 1.72 × 10⁻⁸. துண்டாக்கப்பட்ட தாமிரத்துக்கு 1.72 × 10⁻⁸ தான் மின்தடை எண். அதுவே அலுமினியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.82 × 10⁻⁸. அதுவே ஒரு உலோகத்துக்கும் மின்கடத்து திறன் மாறுபடுது. அது என்னன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கு 6.30 × 10⁻⁷, தாமிரத்துக்கு 5.98 × 10⁻⁷, துண்டாக்கப்பட்ட தாமிரத்துக்கு 5.80 × 10⁻⁷, அலுமினியத்துக்கு 3.50 × 10⁻⁷. சரிங்களா? மின்கலன் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம். மின்சாரத்தை தேக்கி வைக்கும் சாதனம் தான் மின்கலன் அப்படின்னு அழைக்கப்படுது. மின்கலன்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகைப்படும். அவை முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள். முதன்மை மின்கலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன்கள். டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன்கள் தான் முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இதை பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. முதன்மை மின்கலன்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுவே துணை மின்கலன்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின் இயற்றிகளில் துணை மின்கலன்கள் பயன்படுத்தப்படுது. அடுத்த கேள்வி, பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான் மின்கலன்கள், கார அமில மின்கலன்கள். முதன்மை மின்கலத்திற்குள் நடைபெறும் வேதிவினை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதன்மை மின்கலத்திற்குள் நடைபெறும் வேதிவினை மீளாவினை. துணை மின்கலத்திற்குள் நடைபெறும் வேதிவினை மீள்வினை. முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன். முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன். துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு காரியமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன். துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு காரியமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன். உலர் மின்கலன் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானை சேர்ந்த சுகியோ அப்படின்றவரால் தான் உலர் மின்கலன் உருவாக்கப்பட்டுச்சு. உலர் மின்கலன் ஜப்பானை சேர்ந்த சுகியோ அப்படின்றவர் தான் உருவாக்கினார். உலர் மின்கலன்கள் பொதுவாக எதில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா தொலைக்காட்சியின் தொலைவியக்கி, டார்ச், புகைப்பட கருவி, விளையாட்டு பொம்மைகள். அதாவது ரிமோட், தொலைக்காட்சியின் தொலைவியக்கி, டார்ச், புகைப்பட கருவி, விளையாட்டு பொம்மைகளில் தான் உலர் மின்கலன்கள் பயன்படுத்தப்படுது. எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி மின்கலன்கள் ஒரு எளிய வடிவம் எது அப்படின்னு பார்த்தோன்னா உலர் மின்கலன்கள். எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி மின்கலத்தின் ஓர் எளிய வடிவம் உலர் மின்கலன்கள். உலர் மின்கலன்களில் ஆனோடு அதாவது எதிர்மின்வாய் எது அப்படின்னு பார்த்தோன்னா துத்தநாக மின்தகடு. உலர் மின்கலத்தில் ஆனோடா
எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் துத்தநாக மின்தகடு தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது உலர் மின்கலத்தில் மின் பகுளி எது அப்படின்னு பார்த்தோன்னா அம்மோனியா குளோரைடு. உலர் மின்கலத்தின் மின் பகுளி அம்மோனியம் குளோரைடு. உலர் மின்கலத்தின் கேத்தோடு அதாவது நேர்மின்வாய் எது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் தண்டு. உலர் மின்கலத்தில் கேத்தோடு நேர்மின்வாய் கார்பன் தண்டு. உலர் மின்கலத்தில் துத்தநாக குளோரைடின் பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுகிறது. உலர் மின்கலன்களில் துத்தநாக குளோரைடு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அளவு நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டதால் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுகிறது. அடுத்து உலர் மின்கலனில் காணப்படும் கார்பன் தண்டு எதனால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மரக்கரி, அது மேக்னீஸ் டை ஆக்சைடு இதனால் சூழப்பட்டிருக்கும். உலர் மின்கலன்களில் காணப்படும் கார்பன் தண்டு மரக்கரி மற்றும் மேக்னீஸ் டை ஆக்சைடினால் சூழப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, உலர் மின்கலன்களில் மேங்கனீஸ் டை ஆக்சைடு என்னவாக செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மின்முனைவாக்கியாக பயன்படுது. உலர் மின்கலன்களில் மேங்கனீஸ் டை ஆக்சைடு மின்முனைவாக்கியாக பயன்படுது. அடுத்த கேள்வி, மின்கல அடுக்கு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதி வினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. மின்கல அடுக்கு அப்படின்றது சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு தான் நம்ம மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். மின்கல அடுக்கின் பாகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆனோடு, கேத்தோடு, மின்பகு திரவம். சரிங்களா? ஆனோடு, கேத்தோடு, மின்பகு திரவம் இது மூணும் தான் மின்கல அடுக்கின் பாகங்கள். அடுத்து மின்பகு திரவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வேதிவினை புரியும் ஓர் திரவம் தான் மின்பகு திரவம். ஆனோடு கேத்தோடு கூடயும் வேதிவினை புரியும் ஓர் திரவம் மின்பகு திரவம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் லூயி கால்வானி. லூயி கால்வானி 1780 கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, 1800 முதன் மின்கலனான வால்டிக் குவியலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் வோல்டோ அப்படின்றவர் தான். அடுத்த கேள்வி, நவீன மின்கலன் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டோ அப்படின்றவர் தான். நவீன மின்கலன் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படின்றவர். மின் சாவி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை பாய செய்யவும் நிறுத்தவும் பயன்படும் கருவி தான் சாவி. ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை பாய செய்யவும் நிறுத்தவும் பயன்படும் கருவி தான் சாவி. மின் சுற்றின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. மின் சுற்றின் வகைகள் தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. கட்டுரா மின்னூட்டங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம். கடத்திகளின் எல்லா உலோகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோடு ஒன்றியமையாத பல துகள்கள் அங்கும் இங்குமாக சுட்டு கொண்டிருக்கும். அதுதான் நம்ம கட்டுரா மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடத்திகளில் ஒரு குறிப்பிட்ட அணுக்கள் ஒன்றோடொன்று சேராமல் பல துகள்கள் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருக்கும். அதுதான் நம்ம கட்டுரா மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, குறுக்கு மின்சுற்று என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின் தடையினால் ஏற்படும் மின்சுற்று. இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கிடையே ஏற்படும் மிக குறைந்த மின் தடையினால் ஏற்படும் மின்சுற்று தான் குறுக்கு மின்சுற்று அப்படின்னு சொல்கிறோம். குறுக்கு மின்சுற்றுக்கு எடுத்துக்காட்டு வெல்டிங் செய்கிறது. சரிங்களா? அடுத்து மின்னோட்டம் கடத்தும் பண்பின் அடிப்படையில் பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகையாக பிரிக்கலாம். மின்னோட்டத்தை கடத்தும் அதோட பண்பினை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மின் கடத்து பொருட்கள், இன்னொன்று மின் கடத்தா பொருட்கள். மின் கடத்தா பொருட்களை அறுதிர் கடத்திகள் அப்படின்னு சொல்லலாம், காப்பான்கள் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த கேள்வி, உலோகத்தின் இரு முனைகளுக்கு இடையே மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது கட்டுரா எலக்ட்ரான் எவ்வாறு இயக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே திசையில் இயக்கப்படுது. உலோகத்தின் இரு முனைகளுக்கிடையே மின்னழுத்தம் அளிக்கப்படும் பொழுது கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயக்கப்படுகிறது.
அதிக எண்ணிக்கையிலான கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நற்கடத்தி. அதிக எண்ணிக்கையிலான கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிருப்பது ஒரு நற்கடத்தி. கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிராத பொருட்களை என்னன்னு சொல்லுவோம்? அரிதிர் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். கடத்திகள் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களால் ஆன பொருட்கள். தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களால் ஆன பொருட்களை தான் நம்ம கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். கடத்திகளில் வெளி மின்னழுத்தம் அளிக்கப்படும் பொழுது மின்னூட்டத்தின் இயக்கத்திற்கு எத்தகைய மின்தடைகளை கடத்திகள் அளிக்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா மிக குறைவான தடையை தான் கடத்திகள் அளிக்குது. கடத்திகளில் வெளி மின்னழுத்தம் அளிக்கப்படும் பொழுது மின்னூட்டத்தின் இயக்கத்திற்கு அவை மிக குறைந்த மின்தடையை தான் அளிக்குது. சரிங்களா? மின்னூட்டம், அதாவது எலக்ட்ரான்கள் பாய்வதற்கு அதிக மின்தடையை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா மின்கடத்தா பொருட்கள் இல்லை அரிதிர் கடத்திகள். சரிங்களா? மின்கடத்தா பொருட்கள் இல்லைன்னா அரிதிர் கடத்திகளில் எலக்ட்ரான்கள் பாயறது கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அரிதிர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர் அளிப்பான். மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. அரிதிர் கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. எடுத்துக்காட்டு ரப்பர் அளிப்பான். அடுத்த கேள்வி, எந்த மின்கடத்தி மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா தாமிரம். இதன் காரணமாக வீட்டு மின்சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? எந்த மின்கடத்தி மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னால் தாமிரம். அதாவது அது ஒரு நல்ல கண்டக்டர். அதனால தான் நம்ம வீடுகளெல்லாம் தாமிரம் பயன்படுத்துகிறோம். அடுத்த கேள்வி, சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகளால் ஆனது. சிப்புகள் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம், இந்த 2 பொருட்களால் ஆகப்பட்டிருக்கு. ஏனெனில் அவற்றின் மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைய பெற்றிருக்கும். அது கண்டக்டர்ஸ்க்கும், அதாவது சிலிக்கான் ஜெர்மானியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல செமி கண்டக்டராக இருக்கும். சரிங்களா? சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள், இந்த மாதிரி எல்லா கார்டுகள்லேயும் இருக்கிற சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, வெப்ப விளைவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுதான் நம்ம வெப்ப விளைவுன்னு சொல்கிறோம். ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுதான் வெப்ப விளைவு அப்படின்னு அழைக்கப்படுது. மின்னோட்டத்தின் முக்கிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. மின்னோட்டத்தின் முக்கிய விளைவுகள் வெப்ப விளைவு, காந்த விளைவு மற்றும் வேதி விளைவு. அடுத்து, எது அதிக உருகுநிலை கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்டது. வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலையை கொண்டது. அடுத்த கேள்வி, நிக்ரோம் என்பது எவற்றின் கலவை அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம், இந்த 3தோட கலவை தான் நிக்ரோம். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா பாயும் மின்னோட்டத்தின் அளவு, மின்தடை, மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம், இவை 3ம் தான் மின்னோட்டத்தின் வெப்ப அளவை பாதிக்கும் காரணிகள். அடுத்த கேள்வி, மின் உருக்கி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலான மின் சாதனங்களிலும் வீட்டு மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் தான் மின் உருக்கி, அதாவது ஃபியூஸ் தான். சரிங்களா? மின் உருக்கியானது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பீங்கான் வச்சு தான் மின் உருக்கி உருவாகியிருக்கும். மின் உருக்கி எதனை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மின் உருகு இலையை இணைப்பதற்காக 2 மின் புள்ளிகளை கொண்டிருக்கும். மின் உருகு இலை, ஃபியூஸ் கம்பி இருக்கு இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. மின் உருகு இலையை இணைப்பதற்காக 2 மின் புள்ளிகளை கொண்டிருக்கும். அடுத்தது, மின் உருகிகளில் மாற்றாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா குறு சுற்று துடிப்பான், பிரேக்கர்ஸ். மின் உருக்கிகளின் மாற்றாக பயன்படுத்தப்படுவது எதுனா பிரேக்கர்ஸ், குறு சுற்று துண்டிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன். வலிமையான மின்காந்தங்கள் எத்தத்துவத்தின்படி உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா மின்னோட்டத்தின் காந்த பண்பு மூலமாக தான்.
அடுத்தது மின்காந்தத்தின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவமனைகளில் கண் காயங்களில் பொதித்துள்ள எஃகு அல்லது இரும்பு துகள்களை நீக்க பயன்படுகிறது. மின்காந்தங்கள் மருத்துவமனைகளில் கண் காயங்களில் பொதிந்துள்ள எஃகு அல்லது இரும்பு துகள்களை நீக்க பயன்படுது. மின்காந்தங்கள் எதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மின்சாரமணி, பளுதூக்கி மற்றும் தொலைபேசி இங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்தது மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அவை வேதி வினைகளை ஏற்றுக்கொள்கிறது. மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்றது வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அவை வேதி வினைகளை ஏற்படுத்துகிறது. இதுதான் மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்கு காற்று. பூமியை சுற்றியுள்ள காற்றாலான மேலுறையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளிமண்டலம். பூமியை சுற்றியுள்ள காற்றாலான மேலுறையின் பெயர் வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். புவி பரப்பிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பறந்து விரிந்துள்ள வளிமண்டலம் எந்த விசையால் புவியின் கட்டுப்பாட்டில் நிலைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா புவியீர்ப்பு விசையின் கட்டுப்பாட்டின் காரணமாக. புவி பரப்பிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் வளிமண்டலம் புவியீர்ப்பு விசையின் காரணமாக தான் புவியின் கட்டுப்பாட்டில் நிலைச்சிருக்கு. சரிங்களா? வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா 5 அடுக்குகளை கொண்டது. அது என்னென்ன அடுக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர், அடுக்கு வளி மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இடைவெளி மண்டலம் மீசோஸ்பியர், அயன மண்டலம் அயனோஸ்பியர், புறவளி மண்டலம் எக்ஸோஸ்பியர். சரிங்களா? அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவளி மண்டலம். சரிங்களா? பூமிக்கு அருகில் உள்ள அடுக்கு எது அப்படின்னு சொன்னால் அடிவளி மண்டலம். நம்ம வாழும் பகுதி தான் அடிவளி மண்டலம். அடிவளி மண்டலத்தின் உயரம் என்ன அப்படின்னா, பூமியின் மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் அடிவளி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அடிவளி மண்டலத்தில் தான், நம்ம இருக்கிற இடத்துல தான் காற்றினோட இயக்கமும் இருக்குது. அடுத்தது பூமியில் நிலவும் வானிலைக்கு எந்த அடுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வானிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே அடிவளி மண்டலம் தான் காரணமாக இருக்குது. ஓசோன் படலம் எந்த வளிமண்டலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா அடுக்கு வளி மண்டலத்தில். ஓசோன் படலம் அடுக்கு வளி மண்டலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியை காப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓசோன் படலம் தான். சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியை பாதுகாப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓசோன் படலம். அடுத்த கேள்வி, காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய கலவை என்று சோதனை மூலம் நிரூபித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய கலவை அப்படின்னு சொன்னவர் ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் தான். வருடம் 1774. ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி தான். ஆக்சிஜன் வாயுவை கண்டறிஞ்சவர் ஜோசப் பிரிஸ்ட்லி. அடுத்தது ஜோசப் பிரிஸ்ட்லி கண்டறிந்த வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டனி லவாய்சியர். ஆண்டனி லவாய்சியர் அப்படின்றவர் தான் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன்னு பேர் வச்சார். சரிங்களா? அவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் இன்ஜன்ஹவுஸ். ஜான் இன்ஜன்ஹவுஸ் அப்படின்றவர் தான் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியம் அப்படின்றத நிரூபித்தார். அடுத்தது நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஸ்காட்லாந்தை சேர்ந்த டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் நைட்ரஜனை கண்டறிஞ்சார். காற்றில் கலந்துள்ள வாயுக்கள் எவை அப்படின்னு பார்க்கலாம். நைட்ரஜன் 78%, தோராயமாக 5/4 பங்கு. ஆக்சிஜன் 21%, தோராயமாக 5/1 பங்கு. பிற வாயுக்கள் 1%. காற்றில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% கலந்துருக்கு. பிற வாயுக்கள் 1% இருக்குது. அடுத்த கேள்வி, ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் ஏன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்துகின்றனர் அப்படின்னு பார்த்தோன்னா ஏனெனில் வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் ஆக்சிஜன் அளவு மிக குறைவு.
அதனால தான் ராக்கெட்டில் ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் எரிதல். ஆக்சிஜன் இருக்கும்போது ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் எரிதலின் மூலமாக. சரிங்களா? ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளெரிதல். ஒளியின்றி வெப்பத்தை மட்டும் நிகழ்விக்கும் பெயர் உள்ளெரிதல் அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இலைகளில் உள்ள ஸ்டெம்மட்டா என்ற மிக சிறிய இலைத்துளிகள் மூலமாக. தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் எதன் மூலமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா இலைகளில் உள்ள ஸ்டொமட்டா அப்படின்ற ஒரு இலைத்துளைகள் மூலமாக தான் நடக்குது. தாவரங்கள் அவற்றிற்கு தேவையான உணவை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலமாக. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளியை உறிஞ்ச பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா பச்சையம். ஒளிச்சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, பச்சையம் இது எல்லாமே சேர்ந்து தாவரங்களுக்கு தேவையான உணவையும் நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ஒளிச்சேர்க்கை. அடுத்தது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவிடும் ஆக்சிஜன் அளவு எதனை விட அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்கள் சுவாசித்தலின் போது உள்ளிழுக்கும் ஆக்சிஜனின் அளவை விட அதிகம். தாவரங்கள் சுவாசிக்கும் போது எடுத்துக்கிற ஆக்சிஜனோட அளவை விட ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுற ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். நாம் சுவாசித்தலின் போது உள்ளிழுக்கும் மற்றும் வெளிவிடும் வாயுக்களின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் 78%, பகுதி பொருட்கள் அதோட உள்ளிழுக்கும் அளவு வெளியேற்றும் அளவு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் 78% உள்ளிழுக்கிறோம் அப்படின்னா அப்படியே 78% வெளியேற்றுவோம். அதுவே ஆக்சிஜனை 21% உள்ளிழுக்கிறோம் அப்படின்னா 16% மட்டும்தான் வெளியேற்றுவோம். கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கும் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 0.03%, அதுவே வெளியேற்றும் அளவு அதிகமாக இருக்குது 4%. நீராவி அப்படின்னா மாறுபடும் அளவு. நம்ம அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளிழுக்கும் அளவு மாறுபடும். ஆனால் வெளியேற்றுவது எப்போவுமே கூடுதலாக தான், நம்ம உள்ளிழுக்கிறத விட அதிகமாக தான் வெளியேற்றுவோம். மந்த வாயுக்கள் 0.95% உள்ளிழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே 0.95% வெளியே விட்டுருவோம். தூசுக்கள் அப்படிங்கும்போது மாறுபடும் அளவு. நம்ம அதே தான், நம்மளோட சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தூசுகள் உள்ள இன்ஹேலிங் அதிகமாக இருக்கும். பட் நம்ம எக்ஸ்கேலிங் அப்படின்றது நம்ம டஸ்ட்டெல்லாம் வெளியே விட மாட்டோம், நம்ம உடம்புக்குள்ளே தான் அது போய் தங்கிடும். சரிங்களா? வெப்பநிலை உள்ளிழுக்கும் அளவு எது அப்படின்னு பார்த்தோன்னா அறை வெப்பநிலை, அந்த ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் இழுக்கும். அதே வெளியேற்றுறது உடல் வெப்பநிலை பொறுத்தது, சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். அடுத்த கேள்வி, கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாறும் அப்படின்னு சொன்னால் -57°C கார்பன் டை ஆக்சைடு திடப்பொருளாக மாறும். CO2வின் திட நிலைமைகள் என்ன அப்படின்னு சொன்னால் உலர் பனிக்கட்டி. கார்பன் டை ஆக்சைடு திடமாக அதாவது சாலிடாக இருக்கும்போது அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலர் பனிக்கட்டி. உலர் பனிக்கட்டியின் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இறைச்சி, மீன் ஏற்றுமதி செய்யும் போது அவற்றை பதப்படுத்துவதற்காக பயன்படுகிறது. சரிங்களா? சாலிடான அந்த CO2 எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான்வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு இதெல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? குளிர்விக்கும் காரணியாக பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா உலர் பனிக்கட்டிகள். குளிர்விக்கும் காரணியாக பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா உலர் பனிக்கட்டிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு அறிவியலில் நீர். புவியில் காணப்படும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்களில் எது முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நீர். நீரானது எதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உயிர்களின் பரிணாம வளர்ச்சியிலும் உயிர்கள் நிலை பெற்று வாழ்வதிலும் முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? எந்த செயல்பாடுகளுக்கு நீர் மிகவும் அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா சமைத்தல், குளித்தல், துணிகளை துவைத்தல், பாத்திரம் கழுவுதல், இந்த மாதிரி நார்மலான பேசிக்கான ஹோம் நீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு தண்ணீர் அவசியமாக இருக்குது. நாம் நம்மை சுற்றியுள்ள வேறு எந்த மூலங்களிலிருந்து நீரினை பெறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிணறுகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், ஆறுகள், நீர்த்தொட்டிகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள். சரிங்களா?
இயற்கையில் நீரானது எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 3 நிலைகளில் காணப்படுது. அவை திண்மம், நீர்மம் மற்றும் வாயுக்கள். சரிங்களா? திண்ம நிலையை பற்றி கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உயரமான மலைகளிலும் பனிப்பாறைகளிலும் துருவ பிரதேசங்களிலும் பனிக்கட்டியாகவும் மூடுபனியாகவும் காணப்படுகிறது. நீரானது திண்ம நிலையில் எங்கே இருக்குன்னா பனிக்கட்டியாகவும் மூடுபனியாகவும் இருக்குது. அதுவே திரவ நிலையில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் நிலத்தடியில் நீரானது திரவ நிலையில் காணப்படுது. அதுவே வாயு நிலையில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மை சுற்றி காணப்படும் காற்றில் நீராவி வாயு நிலையில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கேள்வி, புவியின் மொத்த பரப்பில் எத்தனை பங்கு நீர் அப்படின்னு பார்த்தோன்னா 4/3 பங்கு நீர். புவியின் மொத்த பரப்பில் 4/3 பங்கு நீராக தான் இருக்குது. சரிங்களா? பெரும்பாலான நீரானது, அதாவது 97% நீரானது எங்கு காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பெருங்கடல்களிலும் கடல்களிலும் தான் காணப்படுது. நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னீர் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா குளங்கள், குட்டைகள், ஆறுகள், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் வீடுகளில் காணப்படும் குழாய்களில் கிடைக்கிற நீர் எல்லாமே நன்னீர் தான். சரிங்களா? அடுத்தது, புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீரானது உப்பு நீர் அப்படின்னு பார்த்தோன்னா 97%. அப்போ நன்னீர் 3% தான், உப்பு நீர் தான் 97%. சரிங்களா? புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் அப்படின்னு பார்த்தோன்னா 3%. அவற்றிலும் ஒரு பகுதி துருவங்களிலும் பனிப்படிவுகள் மற்றும் பனியாறுகளிலும் உள்ளதனால் அந்நீரினை நம்ம பயன்படுத்த இயலாது. சரிங்களா? மொத்தத்திலேயே நன்னீர் 3%. அதில் பாதி எங்கே இருக்குது? துருவ பகுதிகளில் பனிப்படிவுகளாக பனிக்கட்டிகளாக இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்த முடியாது. சரிங்களா? நீரானது எதனை எடுத்து செல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் உள்ள உப்புகள் மற்றும் தாது பொருட்களை எடுத்து செல்லுது. இந்த உப்புக்களும் தாதுக்களும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால தான் கடல் நீர் உப்பாக இருக்குது. உப்பு நீர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அளவு கரைப்பொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது. இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர் அப்படின்னு சொல்கிறோம். உப்பு மட்டும் அதில் கலந்துருக்காது, நிறைய கரைப்பொருட்கள் கரைந்திருக்கும். அதை நம்மளால் பயன்படுத்த முடியாது, பருகவும் முடியாது. சரிங்களா? நீர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மணமற்ற மற்றும் நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் தான் நம்ம நீர்னு சொல்கிறோம். ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மணமற்ற மற்றும் நிறமற்ற ஒரு வேதிப்பொருளை தான் நம்ம நீர்னு சொல்கிறோம். நீர் மூலக்கூறு எவ்வாறு உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் 1 ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து நீர் மூலக்கூறு உருவாகுது. நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? H2O. 2 H இருக்கும், 1 O இருக்கும். சரிங்களா? அதாவது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இணைஞ்சு நமக்கு நீர் உருவாகுது. அடுத்த கேள்வி, நீரின் புற இயல்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இடத்திற்கு இடம் மாறுபடும். சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் கலங்கிய நிலையிலும் இருக்கும். சில இடங்களில் ஆக்சிஜன் குறைந்தும் சில இடங்களில் ஆக்சிஜன் செறிந்தும் காணப்படும். அதே மாதிரி சில இடங்களில் நன்னீராகவும் சில இடங்களில் உப்பு நீராகவும் காணப்படும். சரிங்களா? நீரோட நேச்சர் என்ன? அதுதான் புற இயல்புன்னு சொல்கிறோம். இடத்திற்கு இடம் மாறுபடும். சில இடங்களில் தெளிவாக இருக்கும், சில இடங்களில் கலங்கி இருக்கும். நீரின் புற இயல்பு இடத்திற்கிடம் மாறுபடும். சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் கலங்கியும், சில இடங்களில் ஆக்சிஜன் நிறைவாகவும் சில இடங்களில் ஆக்சிஜன் குறைவாகவும், அதே மாதிரி சில இடங்களில் நன்னீராகவும் சில இடங்களில் உப்பு நீராகவும் காணப்படுது. அடுத்த கேள்வி, நீரில் கலந்துள்ள உப்பின் அளவை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகையாக பிரிக்கலாம். அவை நன்னீர், உவர்ப்பு நீர் மற்றும் கடல் நீர். அடுத்தது, நன்னீரில் எத்தனை சதவீதம் அளவுக்கு உப்புகள் கரைந்துள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா குறைந்தபட்சம் 0.05% தொடங்கி 1% வரைக்கும் தான் நன்னீரில் உப்போட அளவு இருக்கும். உவர்ப்பு நீரில் கரைந்துள்ள உப்பு எவ்வளவுன்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக 3%. சரிங்களா? கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு கரைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3%க்கு மேல் கடல் நீரில் உப்பு இருக்கும். சரிங்களா? கடல் நீரில் கரைந்துள்ள பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு மற்றும் கால்சியம் குளோரைடு. இந்த பொருட்கள் எல்லாம் கடல் நீரில் கரைஞ்சிருக்கும். எங்கு நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் தான்
நீரானது 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக உறையுது. ஒவ்வொரு வருடமும் உலக நீர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 22. உலக நீர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 22. இதன் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய வெப்பத்தின் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லுது. சரிங்களா? நீர் சுழற்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியானது மேகமாக மாறுகிறது. மேகங்களில் உள்ள நீரானது புவிக்கு மழை அல்லது பனி வடிவில் மீண்டும் வருகிறது. சரிங்களா? நீர் சுழற்சின்றது என்னென்னா வளிமண்டலத்தில் காணப்படும் நீர் மேகமாக மாறுது. அதே மாதிரி மேகங்களில் உள்ள நீர் புவிக்கு மழையும் பனிக்கட்டியாக ஏதோ ஒரு வடிவத்தில் திரும்ப வருது. நீர் சுழற்சியானது எத்தனை நிலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 நிலைகளை கொண்டிருக்கும். அவை ஆவியாதல், ஆவி சுருங்குதல் மற்றும் மழை பொழிதல். சரிங்களா? மழை பொழிதலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி தான் மழை பொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆவியாதல் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம். கடல்கள், குளங்கள் மற்றும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் காணப்படும் நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகுது. அதை தான் நம்ம ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆவி சுருங்குதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளிமண்டலத்தில் ஆவியாதலின் காரணமாக நுழைந்த நீராவியானது காற்றில் மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அடைந்து மிக நுண்ணிய நீர் திவலைகளாக மாறி மேகங்களை வானில் உருவாக்குகிறது. சரிங்களா? ஆவி சுருங்குதல் அப்படின்றது என்னன்னு பார்க்குறோம். வளிமண்டலத்தில் ஆவியாதலின் காரணமாக நுழைந்த நீராவியானது காற்றில் மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அடைந்து மிக நுண்ணிய நீர் திவலைகளாக மாறி மேகங்களை வானில் உருவாக்குகிறது. இதை தான் நம்ம ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, நீராவி போக்கு என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தாவரங்கள் இலைத்துளைகளின் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதை நம்ம நீராவி போக்கு அப்படின்னு சொல்கிறோம். நீர் சுழற்சியின் காரணமாக இயற்கையில் எப்போதும் நீர் எத்தனை நிலைகளில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 நிலைகளில் காணப்படுது. நிலத்தில், சரிங்களா, நீர் சுழற்சியின் காரணமாக இயற்கையில் எப்போதும் நீர் எத்தனை நிலைகளில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள். எது நீரின் திரவ வடிவம் அப்படின்னு பார்த்தோன்னா மழைநீர். நீரோட திரவ வடிவம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மழைநீர். எங்கு நீரானது திண்ம வடிவில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மலைச்சிகரங்களிலும் துருவங்களிலும் காணப்படும் பனிப்படிவுகள் மற்றும் பனிப்பாறைகளில் நீர் திண்ம வடிவத்தில் காணப்படுது. மேற்பரப்பு நீர் என்றால் என்ன? புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் மேற்பரப்பு நீர். எடுத்துக்காட்டு ஆறு, ஏரி, நன்னீர் மற்றும் சதுப்பு நில நீர். அதுவே உறைந்த நீர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துருவங்களில் உள்ள பனிப்படிவுகள் மற்றும் பனி ஆறுகளில் நீர் உறைந்த நிலையில் காணப்படும். துருவ பகுதிகளில் பனிப்படிவுகள் மற்றும் பனி ஆறுகளில் நீர் எப்படி இருக்கும்? உறைந்த நிலைகளில் காணப்படும். பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் உறைந்த நிலையில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 68.7%. பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் 68.7% உறைந்த நிலையில் இருக்குது. நிலத்தடி நீர் என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செறிந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர். புவிப்பரப்பின் கீழ் மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செறிந்திருக்கும் நீரை நம்ம நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்கிறோம். நிலத்தடி நீருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீரூற்றுகள், கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் அடிக்குழாய்கள். எது பனிப்பாறைகள் மற்றும் பனியாறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலை படிவுகள் பனிப்பாறைகளையும் பனி ஆறுகளையும் கொண்டுள்ளது. ஆசியாவின் முக்கிய 10 பெரிய ஆறுகள் இங்கிருந்து பாய்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலையிலிருந்து தான். ஆசியாவின் முக்கிய 10 பெரிய ஆறுகள் இமயமலையிலிருந்து பாய்கிறது. நீரின் அளவை எந்த அலகுகளால் அளக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர். நீரின் அளவினை அளக்கக்கூடிய அலகு எது அப்படின்னு பார்த்தோன்னா காலன். சரிங்களா? ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 3.85 லிட்டர். நீர் தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா டிஎம்சி அல்லது ஃபீட். சரிங்களா? எவ்வளோ ஃபீட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோது அடி இல்லைன்னா எவ்வளோ டிஎம்சி நீர் அப்படின்னு சொல்லுவோம். அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா கியூசக், கன அடி பர் வினாடி. சரிங்களா? வினாடிக்கு எவ்வளோ கன அடி திறக்கப்படுது அப்படின்றது தான் நீரை அளக்க பயன்படுது. சரிங்களா?
பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சி அடைந்து நீரின் மேற்பரப்பில் எது உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா திண்ம நிலை பனிப்படலங்கள். சரிங்களா, அப்படியே லேயராக ஐஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. எது நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பனிப்படலங்கள். பனிப்படலங்கள் தான் நீர்வாழ் விலங்குகளுக்கு உயிர் வாழ உதவுது. நீர் பற்றாக்குறைக்கான முதன்மை காரணம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை பெருக்கம், சீரான மழைப்பொழிவின்மை, நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், நீர் மாசுபடுதல், நீரினை கவனக்குறைவாக கையாளுதல், இதெல்லாம் தான் நீர் பற்றாக்குறையான முதன்மையான காரணங்கள். நீர் பாதுகாப்பு என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீரினை கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தி அதனை வருங்கால தலைமுறையினருக்கு பாதுகாப்பது தான் நம்ம நீர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம். மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழைநீரினை நேரடியாக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்துதலை மழைநீர் சேகரிப்பு. மழைநீரினை சேகரித்து பயன்படுத்தலை தான் நம்ம மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். மழைநீர் சேகரிப்பு எத்தனை முறைகளில் காணப்படுது அப்படின்னா 2 முறைகளில் காணப்படுது. ஒன்று, மழைநீர் எங்கு பொழிகிறதோ அவ்விடத்துல சேகரிக்கிறது. இன்னொன்று, ஓடும் மழைநீரை சேகரிக்கிறது. சரிங்களா, மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரிப்பதற்கு உதாரணம் எது அப்படின்னு சொன்னால் கட்டிடங்களின் மேல் தளத்திலிருந்து வரும் மழைநீரை சேகரிப்பது. ஓடும் மழைநீரை சேகரித்ததற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா மழைநீர் அதிகம் பாய்ந்து வரும் பகுதிகளில் நீர் தேக்கங்கள் அமைத்து சேகரிப்பது. சரிங்களா, முகத்வாரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலத்திற்கு முகத்துவாரம் என்று பெயர். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலத்திற்கு முகத்வாரம் என்று பெயர். இது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடம். சரிங்களா, நல்ல தண்ணி ஆறு போய் கடலில் சேர இடத்த தான் நம்ம முகத்வாரம் அப்படின்னு சொல்கிறோம். சில தனித்தன்மையான தாவர மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக எது அமைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முகத்வாரம். சில தனித்தன்மையான தாவர மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக அமைகிறது முகத்வாரம். நீரின் முக்கியத்துவம் பற்றி கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் இயக்க செயல்பாடுகளை நிகழ்த்தவும், உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கவும், உடலில் உள்ள உறுப்புகள், திசுக்கள் மற்றும் செல்கள் நன்கு செயல்படவும் நமக்கு கண்டிப்பாக நீர் அவசியமாக இருக்குது. மனித உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு நாள் ஒன்றிற்கு எவ்வளவு நீர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா சராசரியாக 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமனும் தண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, உணவு செரிப்பதற்கும் உடலில் இருந்து கசிவு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் எது அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் தான். சதுப்பு நிலங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈரப்பதம் நிறைந்த காடுகள் ஆகும். அதுதான் நம்ம சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஈரப்பதம் நிறைந்த காடுகளை சதுப்பு நிலங்கள்னு சொல்கிறோம். அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரையிலோ அமைஞ்சிருக்கும். சதுப்பு நிலங்கள் பெரிய ஆறுகளுக்கு பக்கத்துலேயோ இல்லை பெரிய ஏரிகளுக்கு பக்கத்துலேயோ தான் இருக்கும். சதுப்பு நில நீர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கும். சதுப்பு நில நீர் நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கும். சதுப்பு நிலங்களின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிங்களா, நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிக்கிறதுக்கு சதுப்பு நிலங்கள் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம் காடுகள், முத்துப்பேட்டை, சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை, காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம், இது இங்கே எல்லாமே சதுப்பு நிலங்கள் காணப்படுது. சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம், முத்துப்பேட்டை, சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை, காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம். சரிங்களா, விவசாயத்தில் நீரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, விவசாய பொருட்கள் மற்றும் பண்ணை பொருட்கள் உற்பத்தி, இது எல்லாத்துக்குமே நமக்கு நீர் அவசியமாக இருக்குது. பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, விவசாய பொருட்கள் மற்றும் பண்ணை பொருட்கள் உற்பத்தி. ஓகேங்களா, அடுத்தது தொழில்துறையில் நீரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருட்கள் உற்பத்தியில் நீரானது மூலப்பொருளாக கரைப்பானாக பயன்படுவது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் தயாரிப்பிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்குது. பொருட்கள் உற்பத்திக்கு நீர் மூலப்பொருளாக இருக்குது, கரைப்பானாக இருக்குது, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் நீர் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. சரிங்களா, ஏரிகள், ஆறுகள், குட்டைகள் ஆகிய அனைத்திலும் எத்தனை சதவீதம் நீர் மட்டுமே மேற்பரப்பாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 0.3% நீர். ஏரிகள், ஆறுகள், குட்டைகள் இது எல்லாத்துலேயும் கிடைக்கிற நீர் 0.3%. சரிங்களா,
வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லவாய்ஷியர். லவாய்ஷியர் தான் வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். காற்று ஒரு கலவை அப்படின்னு நிரூபித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லவாய்ஷியர் தான். காற்று ஒரு கலவைன்னு நிரூபித்தவர் லவாய்ஷியர். சரிங்களா? நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது அப்படின்னு நிரூபித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லவாய்ஷியர். நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது அப்படின்னு நிரூபித்தவர் லவாய்ஷியர். 1789ஆம் ஆண்டு யார் வெளியிட்ட எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எனும் புத்தகத்தை தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைத்தவர்? லவாய்ஷியர். சரிங்களா? 1789ஆம் ஆண்டு லவாய்ஷியர் வெளியிட்ட எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எனும் புத்தகத்தை தான் நம்ம தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக கொண்டிருக்கோம். சரிங்களா? அடுத்த கேள்வி, உலகில் உள்ள மொத்த நீரில் உப்பு நீரின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 97%. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். எது நீர் சுழற்சியின் படிநிலை அப்படின்னு பார்த்தோன்னா ஆவியாதல், ஆவி சுருங்குதல் மற்றும் மழை பொழிதல். நீராவியினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா நீராவி போக்கும் ஆவியாதலம் தான். வளிமண்டலத்துக்கு நீர் எப்படி போகுது அப்படின்னா நீராவி போக்கு மூலமாகவும் ஆவியாதல் மூலமாகவும் தான் போகுது. நன்னீர் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தடி நீராக தான் காணப்படுது. நீரில் 30% நீர் நிலத்தடி நீராக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் போது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். உவர்ப்பு நீர் அப்படின்றது கொஞ்சம் கரைப்பான்கள் கலந்த நம்மளோட உப்போட அளவு ஒரு 3% வரைக்கும் இருக்கிற ஒரு நீர். அந்த நீரை நம்ம செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நீர் சுழற்சியினை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நீர் சுழற்சியினை நம்ம ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு உடல் நலமும் சுகாதாரமும். உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கூற்றுப்படி உடல்நலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலை. ஓகேங்களா? உடல், மனம், சமூகம் இதிலெல்லாம் இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம உடல் நலம் அப்படின்னு சொல்கிறோம். உணவில் உள்ள வேதிப்பொருட்களின் அடிப்படையில் சத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 வகையாக பிரிக்கலாம். அவை கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள் மற்றும் நீர். சரிங்களா? உடலில் பல்வேறுபட்ட உயிர் வேதி வினைகள் நடைபெற எவை அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின்கள். உயிர் வேதி வினைகள் நடைபெறத்துக்கு அவசியமானது விட்டமின்கள். பாதுகாக்கும் உணவு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின்கள். சரிங்களா? எத்தனை முக்கிய விட்டமின்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 விட்டமின்கள் இருக்குது. அவை ABCDEK. சரிங்களா? நீரில் கரையும் விட்டமின்கள் எவை? விட்டமின் B அண்ட் C நீரில் கரையும். அதுவே கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் 4 இருக்குது. அவை ADEK 4மே கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். சரிங்களா? விட்டமின் குறைபாடு நோய் அறிகுறிகள் விட்டமின் நிறைந்துள்ள உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் மிகுதியாக காணப்படுறது எங்கே அப்படின்னு பார்த்தா விட்டமின் A பார்த்தோன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள் மற்றும் கீரைகளில் விட்டமின் A அதிகமாக இருக்குது. அதே விட்டமின் B பார்த்தோன்னா முழு தானியங்கள், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிறு வகைகள், பச்சை காய்கறிகளில் விட்டமின் B அதிகமாக இருக்குது. அதே விட்டமின் C பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி இதிலலாம் விட்டமின் C அதிகமாக இருக்குது. விட்டமின் D மீன், எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளியில் நமது தோலில் உருவாகுது. சூரிய ஒளி மூலமாக நமது தோலில் விட்டமின் D உருவாகுது. சரிங்களா? அடுத்தது விட்டமின் E பார்த்தோன்னா தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள் இதிலெல்லாம் விட்டமின் E அதிகமாக இருக்குது. விட்டமின் K பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோசு, முட்டைகள், பாலாலான தயாரிப்புகளில் விட்டமின் K அதிகமாக இருக்குது. சரிங்களா? விட்டமின் குறைபாடுகள் மற்றும் அதோட அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க.
இதில் கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. விட்டமின் ஏ குறைபாட்டினால மாலைக்கண் நோய், சரிங்களா? குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதற்கு சிரமம், இதுதான் மாலைக்கண் நோயோட அறிகுறி. அடுத்தது விட்டமின் பி குறைபாட்டினால பெரிபெரி அந்த நோய் வருது. பெரிபெரி நோய்க்கு நரம்பு பலவீனம், உடல் சோர்வு தான் அதோட அறிகுறியாக இருக்குது. விட்டமின் சி குறைபாட்டினால ஸ்கர்வின்ற நோய் வருது. ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். அதுவே விட்டமின் டி குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுது. பலவீனமான மற்றும் வளைவான எலும்புகள் இருக்கும், சரிங்களா? விட்டமின் இ குறைபாட்டினால நரம்பு பலவீனம் ஏற்படுது. மங்கலான பார்வை, மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்படுது. இது குழந்தையின்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது தான் விட்டமின் இ குறைபாட்டினால ஏற்படுது. அதுவே விட்டமின் கேனால பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம் இருக்கும். சிறிய வெட்டுப்பட்டிருந்தால் கூட அதிகப்படியான இரத்தப்போக்கு, சரிங்களா? இரத்த முறைதலில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் விட்டமின் கே குறைபாடு இருந்துச்சுன்னா. அடுத்து கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம், அவை அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் எவைன்னு பார்க்கலாம். வடிவம் சர்க்கரை எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னா பழங்களில், தேன், பீட்ரூட் மற்றும் கரும்பு சர்க்கரை, இதுங்களெல்லாம் சர்க்கரை அதிகமாக இருக்குது. அதுவே ஸ்டார்ச் அரிசி, கோதுமை, சோளம், உருளைக்கிழங்கு, இதிலெல்லாம் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது, சரிங்களா? கொழுப்பு எத்தகையது அப்படின்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக ஆற்றல் தரக்கூடியது கொழுப்புகள். உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா புரதம். உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம், இந்த மாதிரி எல்லா உடல் செயலுக்குமே உதவுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா புரதம் தான். எந்த உணவுப் பொருளில் அதிகப்படியான புரதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோயாபீன்ஸ். சூரிய திரைப்பூச்சி, அதாவது சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது தோலில் பூசுவதால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா தோலில் விட்டமின் டி குறைந்து விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுது, சரிங்களா? சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் இருக்க விட்டமின் டியில் டெஃபிஷியன்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆரஞ்சு பழங்களை விட விட்டமின் சி எதில் அதிகம் காணப்படுது அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காயில், சரிங்களா? உடல் வளர்ச்சி, பொதுவாக உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவைப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா தாது உப்புக்கள். உடல் வளர்ச்சி, அதே மாதிரி பொதுவான உடல் செயல்பாட்டுக்கு நமக்கு தாது உப்புக்கள் அவசியமாக இருக்குது. பாதுகாப்பு உணவு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா தாது உப்புக்களை தான் சொல்கிறோம். பாதுகாப்பு உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தாது உப்புக்களை சொல்கிறோம். வலுவான எலும்புகள், பற்கள், இரத்தம் உறைதல் போன்றவற்றிற்கு காரணமான உப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா கால்சியம். வலுவான எலும்புகள், பற்கள், இரத்தம் உறைதல் போகிறதுக்கு தேவையான பேசிக்கான ஒரு உப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா கால்சியம். பாஸ்பரஸ் எதுக்கு உதவுது அப்படின்னு சொன்னால் வலுவான பற்கள் மற்றும் எலும்புகள் அமையறதுக்கு பாஸ்பரஸ் உதவுது. அதுவே அயோடின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறதுக்காக அயோடின் யூஸ் ஆகுது. இரும்பு சத்தோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சியில் பங்கு பெறுகிறது. இரும்பு சத்து நமக்கு எதுக்காக வேணும்? ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் மூளை வளர்ச்சியில் கண்டிப்பாக நமக்கு இரும்பு சத்து தேவைப்படுது. முருங்கை இலையில் அடங்கியுள்ள சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம், இந்த மாதிரி பல சத்துக்கள் முருங்கை இலையில் அடங்கியிருக்கு. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ள கீரை வகை எது அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ள கீரை முருங்கைக்கீரை. உலகில் அதிக அளவில் முருங்கை இலை உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா. உலகிலேயே இந்தியாவில் தான் 80% முருங்கைக்கீரையை நம்ம உற்பத்தி செய்கிறோம். முருங்கை இலையை இறக்குமதி செய்யும் நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே முருங்கை இலையை இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க, வாங்குகிறாங்க வெளியிலேருந்து, சரிங்களா? குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு எவ்வளவு நீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 லிட்டர் நீர் குடிக்கணும். சரிவிகித உணவு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா அனைத்து சத்துக்களும் போதுமான அளவு கொண்ட ஒரே உணவு தான் நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவாஷியோக்கர், மராஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படுது. குவாஷியோக்கர், மராஸ்மஸ். எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை எந்த நோயின் அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா மராஸ்மஸ். கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ். அதுவே பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஆஸ்டியோமலேசியா, சரிங்களா? ஆஸ்டியோமலேசியா. அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்னன்னு பார்த்தோன்னா கிரிட்டினிசம்.
சரிங்களா? குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படுது. இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்னன்னு பார்த்தோன்னா இரத்த சோகை. உலக சுகாதார நிறுவனம் கூற்றுப்படி தூய்மை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோய்கள் பரவாமல் தடுப்பதும் உடல்நலத்தை பராமரிக்கவும் செய்யப்படும் பழக்க வழக்கங்களை நம்ம நோய்கள் பரவாமல் தடுப்பது, உடல்நலத்தை பராமரிப்பது, இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த பழக்க வழக்கங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தூய்மைன்னு சொல்கிறோம். சரிங்களா? நுண்ணுயிரிகளின் 4 முக்கிய பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணுயிரிகளை பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறோம். பாக்டீரியா எந்த வகை நுண்ணுயிரி அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. பாக்டீரியா அப்படின்றது ஒரு மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி தான். சரிங்களா? பாக்டீரிய செல்களில் எது நுண்ணுறுப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா உட்கரு கிடையாது. பாக்டீரிய செல்களில் உட்கரு அப்படின்றது கிடையாது. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலரா, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் அசுத்தமான நீர்னால் பரவுது. அதுவே நிமோனியா காய்ச்சல் பாக்டீரியானால் வருது. எதனாலனா இருமல், தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். மற்றவங்க இரும்பும்போது தும்மும்போது அவங்களோட காற்று நம்ம மேலே பட்டுது அப்படின்னா நிமோனியா காய்ச்சல் நமக்கு வருது. இதுவும் பாக்டீரியானால தான் நமக்கு தொத்தல் ஏற்படுது. சரிங்களா? அடுத்து டெட்டனஸ், அதாவது கக்குவான் இருமல், இதுவும் பாக்டீரியாவால் தான் தாக்கப்படுது. சரிங்களா? பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலமாக பரவுது. அடுத்து காசநோய். காசநோயும் பாக்டீரியாவால் தான் ஏற்படுது. இருமல், தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல், இதுவும் மற்றவங்கள்ட்டிருந்து நமக்கு பரவுது, காற்றின் மூலமாக பரவுற நோய். அடுத்தது டைஃபாய்டு மற்றும் காய்ச்சல். இதெல்லாம் அசுத்தமான உணவு அல்லது நீரை நம்ம எடுத்துக்கிறதுனால டைஃபாய்டு காய்ச்சல் வருது. சரிங்களா? இது எல்லாமே பாக்டீரியாவால் உண்டாகிற நோய்கள். கேலரா, வயிற்றுப்போக்கு, நிமோனியா, டெட்டனஸ், கக்குவான், காசநோய், டைஃபாய்டு, இது எல்லாமே. அதுவே வைரஸ்னால் ஏற்படும் நோய் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸா, சளி, சின்னம்மை, இது எல்லாமே. சாதாரண சளி நமக்கு இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கும் போது வருது இல்லைங்களா, அதுவும் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது தான். இந்த மாதிரி சாதாரண சளி, சின்னம்மை நோய்கள், இன்ஃப்ளூயன்ஸா, இது எல்லாமே வைரஸ்னால் ஏற்படும் நோய்கள். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு, செயல் அலகு எது அப்படின்னு பார்த்தோன்னா செல். ஒரு உயிரினங்களோட அடிப்படை அமைப்பு, செயல் அலகு அப்படின்னாவே அது செல் தான். சரிங்களா? கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான். ராபர்ட் ஹூக் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்ற நூலை எழுதியவர் ராபர்ட் ஹூக். லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய அறை. செல்லுலா அப்படின்னு சொன்னால் சிறிய அறை அப்படின்னு அர்த்தம். செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் அப்படின்னா செல் உயிரியல். செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல் உயிரியல். செல்லின் முக்கிய 3 பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சவ்வு, திரவ நிலையில் உள்ள சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு, இவை 3ம் தான் செல்லின் முக்கியமான 3 பகுதிகள். செல்லின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது மைக்ரோமீட்டர் முதல் சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஒரு செல்லானது மைக்ரோமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் அதோட அளவு இருக்கும். பாக்டீரியா எத்தகைய செல் உயிரி அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா ஒரு செல் உயிரி. பாக்டீரியாவின் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.1லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பாக்டீரியாவோட அளவு 0.1லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 170 மில்லிமீட்டர். நமது உடலில் மிக நீளமான செல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நரம்பு செல். ஒரு செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எவைன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா, அமீபா, கிளாமிட்டோமோனஸ் மற்றும் ஈஸ்ட், இதெல்லாமே ஒரு செல் உயிரி எதுன்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியா, அமீபா, கிளாமிட்டோமோனஸ், ஈஸ்ட், இதெல்லாமே ஒரு செல் உயிரிகள். அதுவே பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்பைரோகைரா, மாமரம் மற்றும் மனிதன், இதெல்லாமே பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா தோராயமாக 3.7 × 10⁻13. சரிங்களா? மனித உடலில் இருக்க செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10⁻13 அளவு இருக்கும். செல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2 வகையாக பிரிக்கலாம். அவை ப்ரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக். சரிங்களா? ப்ரோகேரியாட்டிக் செல்கள் மற்றும் யூகேரியாட்டிக் செல்கள்னு சொல்லிட்டு செல்களை 2 வகையாக பிரிக்கலாம்.
ப்ரோகேரியாட்டிக் செல் எத்தகைய உட்கருவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் தெளிவற்ற உட்கரு. ப்ரோகேரியாட்டிக்கில் தெளிவற்ற உட்கரு இருக்கும். அதுவே யூகேரியாட்டிக் செல் எத்தகைய உட்கரை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் தெளிவான உட்கருக்களை. யூகேரியாட்டிக்கில் தெளிவான உட்கரு இருக்கும். அடுத்த கேள்வி, பாக்டீரியா போன்ற ஒரு செல் நுண்ணுயிரிகளில் காணப்படும் செல்கள் எத்தகையவை அப்படின்னு சொன்னால் பாக்டீரியாவில் இருக்கிற செல் ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்களின் உட்கருவின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் நியூக்ளியாய்டு. ப்ரோகேரியாட்டிக் செல்களில் உட்கருவோட பெயர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோகேரியாட்டிக் செல்களின் நுண்ணுறுப்பை சுற்றி எவை காணப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா சவ்வுகள் காணப்படுவதில்லை. ப்ரோகேரியாட்டிக் செல்களில் நுண்ணுறுப்பை சுற்றி சவ்வுகள் காணப்படுவதில்லை. புவியில் முதலில் உருவான செல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. பூமியில் முதல்ல உருவான செல் ப்ரோகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. ப்ரோகேரியாட்டிக் வகை செல்களின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.03 மைக்ரோமீட்டர்லேருந்து 2 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோட விட்டம் இருக்கும். சரிங்களா? எக்ஸெரிசியா கோலை பாக்டீரியா எந்த வகை செல் உயிரி அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸெரிச்சியா அப்படின்ற ஒரு கோலை பாக்டீரியா ப்ரோகேரியாட்டிக் செல் வகையை சார்ந்தது. ப்ரோகேரியாட்டிக் செல்லை விட உருவ அளவில் பெரியவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூகேரியாட்டிக் செல்கள். பெருசு யூகேரியாட்டிக் செல்கள் தான். சரிங்களா? சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை உடைய செல் எது அப்படின்னு பார்த்தோன்னா யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்கில் சவ்வு கிடையாது, யூகேரியாட்டிக்கில் சவ்வு இருக்குது. ஓகேங்களா? யூகேரியாட்டிக் செல்லிற்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாவர செல்கள், விலங்கு செல்கள், பூஞ்சைகள் மற்றும் ஆல்காக்கள். இவை எல்லாமே யூகேரியாட்டிக் செல்களுக்கு எடுத்துக்காட்டு. யூகேரியாட்டிக் செல்களோட விட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். யூகேரியாட்டிக் செல்களோட விட்டம் 10 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான் வரைக்குமே இருக்கும். எந்த வகை செல்களில் நியூக்ளியோலஸ் காணப்படும் அப்படின்னு சொன்னால் யூகேரியாட்டிக் செல்கள். நியூக்ளியோலஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யூகேரியாட்டிக் செல்களில் தான் நியூக்ளியோலஸ் இருக்கும். விலங்கு செல்லுடன் ஒப்பிடும்போது தாவர செல்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தாவர செல்கள் அளவில் பெரியதாகவும் கடினத்தன்மை மிக்கதாகவும் இருக்கும். தாவர செல்கள் அளவில் பெரியதாகவும் கடினத்தன்மை மிக்கதாகவும் இருக்கும். பசுங்கணிகம் எந்த செல்லில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா தாவர செல்களில் தான் பசுங்கணிகம் காணப்படும். பசுங்கணிகத்தில் காணப்படும் நிறமி எது அப்படின்னு பார்த்தோன்னா பச்சையம். பசுங்கணிகத்தில் காணப்படும் நிறமி பச்சையம். தாவர செல்லில் எது காணப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை. தாவர செல்களில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவது இல்லை. தாவர செல்லை சுற்றி காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்புற செல் சுவர், அதனை அடுத்து செல் சவ்வு. தாவர செல்களில் வெளிப்புற செல் சுவர் இருக்கும், அதை அடுத்து ஒரு செல் சவ்வும் இருக்கும். சரிங்களா? விலங்கு செல்களில் வெளிப்புறத்தில் காணப்படுவது எது அப்படின்னு சொன்னால் விலங்கு செல்களில் வெளிப்புறத்தில் செல் சுவர் காணப்படுவது இல்லை. சரிங்களா? தாவர செல்களில் செல் சவ்வு, செல் சுவர் 2 இருக்குது. ஆனால் விலங்கு செல்களில் செல் சுவர் கிடையாது. ஓகேங்களா? விலங்கு செல்லினுள் எந்த நுண்ணுறுப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா பசுங்கணிகம் இல்லை. விலங்கு செல்களில் பசுங்கணிகம் கிடையாது. சென்ட்ரியோல்கள் எந்த செல்களில் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா விலங்கு செல்களில் தான். சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும்தான் காணப்படுது. சரிங்களா? அடுத்தது செல்லின் பாகங்களும் அதோட பணிகளும் பார்க்க போகிறோம். செல் சுவர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா செல்லை பாதுகாக்குது, செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது. செல் சுவர் செல்லை பாதுகாக்குது, செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது. அதே செல் சவ்வு செல்லிற்கு பாதுகாப்பு தருகிறது, செல்லின் போக்குவரத்திற்கு உதவுது. செல்லின் போக்குவரத்துக்கு செல் சவ்வு உதவியாக இருக்குது. அடுத்து சைட்டோபிளாசம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் தான் நம்ம சைட்டோபிளாசம். நீர் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும், இது செல்லுக்குள்ளாரையே நகர்ந்துட்டே இருக்கும், அதுதான் சைட்டோபிளாசம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பார்த்தோன்னா செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து பசுங்கணிகம் என்னன்னு பார்த்தோன்னா இதில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது. இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க பயன்படுகிறது. பசுங்கணிகம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. இது பச்சை நிற நிறமிகளை கொண்டிருக்கும். சரிங்களா?
நுண்குமிழிகள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்காக உதவுது. நுண்குமிழிகள் உணவு மற்றும் நீரை சேமித்து வைக்கிறதுக்காக உதவுது. உட்கரு அதாவது நியூக்ளியஸ் எதுக்காகனா செல்லின் மூளையாக செயல்படுகிறது. செல்லின் அனைத்து செல்களையும் ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்துகிறது. உட்கரு தான் செல்லினோட மூளை. செல்லோட மூளையாக செயல்படுது. அனைத்து செல்களையும் இந்த உட்கரு தான் கட்டுப்படுத்துது. சரிங்களா? உட்கரு உறை அதாவது நியூக்ளியஸ் உறை எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நியூக்ளியஸை சுற்றி அதை பாதுகாக்கிறது. அதே மாதிரி நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுப்புகிறது. செல்லின் உறை அதாவது நியூக்ளியஸ் உறை எதுக்காக அப்படின்னு சொன்னால், நியூக்ளியஸை சுற்றி பாதுகாக்குது, உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுப்புது. சரிங்களா? அடுத்து செல்லின் பாகங்கள், அதோட சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம். செல் சுவரை என்னன்னு சொல்லுவோம்? தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். செல் சவ்வு செல்லின் கதவுன்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். நுண்குமிழிகளை சேமிப்பு கிடங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவே உட்கருவை செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு, உட்கரு உரைய உட்கரு வாயுல் அல்லது உட்கரு கதவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் செல்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம மனித உறுப்பு மண்டலங்கள் பார்க்க போகிறோம். உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 8 உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. அவை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எலும்பு மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், தசை மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். சரிங்களா? இந்த 8 மண்டலங்களும் நம்ம உடம்புல இருக்குது. எலும்பு மண்டலம் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா, எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகளால் ஆனது. தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எது அப்படின்னு சொன்னால் எலும்புகள். தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எலும்புகள். நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு காரணமான உறுப்பு மண்டலம் எது அப்படின்னு சொன்னால் எலும்பு மண்டலம். நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, மெல்றதுக்கு, இந்த மாதிரி எல்லா செயல்களுக்கும் காரணமான உறுப்பு எது அப்படின்னு சொன்னால் எலும்பு மண்டலம். மனித எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 206 எலும்புகள் இருக்குது. எலும்புகளை தசைகளுடன் இணைப்பதற்கு எது பயன்படுது அப்படின்னு சொன்னால் தசை நார்கள். எலும்புகளை தசைகளோடு இணைக்கிறதுக்கு பயன்படுவது தசை நார்கள். எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா இணைப்பு இலைகள். எலும்புகளை எலும்புகளோடு இணைக்கிறதுக்கு இணைப்பு இலைகள் பயன்படுது. சரிங்களா? அடுத்து எலும்பு மண்டலத்தின் இரு பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அச்சு சட்டகம், இணைப்புறுப்பு சட்டகம். எலும்பு மண்டலத்தின் இரு பிரிவுகள் அச்சு சட்டகம் மற்றும் இணைப்புறுப்பு சட்டகம். அடுத்து மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தோன்னா அச்சு சட்டகம். செங்குத்தான அச்சுகளை உருவாக்குவது அச்சு சட்டகம். அச்சு சட்டகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு, இது எல்லாமே அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு, இது எல்லாத்தையுமே அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். இணையுறுப்பு சட்டகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு வளைவுகள், இடுப்பு வளைவுகள், கை கால் எலும்புகள், இது எல்லாத்தையும் நம்ம இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்புகள், இது எல்லாத்தையும் இணைப்புறுப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? முக எலும்புகள் எங்கு காணப்படுது அப்படின்னு சொன்னால் மண்டை ஓட்டில் தான். முகத்தோட எலும்புகள் மண்டை ஓட்டில் தான் இருக்குது இல்லைங்களா? மூளை முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாப்பது எது அப்படின்னு சொன்னால் மண்டையோடு தான் நம்மளோட மூளையும் பாதுகாக்குது, முகத்தோட உள்ளமைப்புகளையும் பாதுகாக்குது. மண்டையோட்டில் காணப்படும் எலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா முக எலும்புகள், மண்டையோட்டு எலும்புகள், ஹயாய்டு எலும்பு, சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு, இது எல்லாமே மண்டையோட்டில் தான் இருக்குது. மண்டையோட்டில் முக எலும்புகள், மண்டையோட்டு எலும்புகள், ஹயாய்டு எலும்புகள், சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு. சரிங்களா? ஹயாய்டு எலும்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வாய்க்குழியின் அடித்தளத்தில். ஹயாய்டு எலும்பு எது அப்படின்னு சொன்னால் வாய்க்குழியின் அடித்தளத்தில் இருக்கிறது தான் ஹயாய்டு எலும்பு. மனிதர்களின் முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு சொன்னால் கீழ்த்தாடை எலும்பு. முகத்தில் காணப்படுற மிகப்பெரிய எலும்பு கீழ்த்தாடை எலும்பு. தண்டுவடத்தை பாதுகாக்கும் எலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா முதுகெலும்பு. நம்மளோட தண்டுவடத்தை பாதுகாக்கிற எலும்பு முதுகெலும்பு. முதுகெலும்பு தொடர் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய முள்ளெலும்பு தொடர்களால். சிறிய சிறிய முள் எலும்புகளெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு முதுகெலும்பு ஃபார்ம் ஆகிருக்கும். விலா எலும்பு கூட்டில் எத்தனை விலா எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 இணை. சரிங்களா? 12 ஜோடி
விலா எலும்பு கூட்டில் எத்தனை விலா எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 இணை விலா எலும்புகள் இருக்கும். இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதுகாக்கும் எலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா விலா எலும்பு தான். நம்மளோட இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது விலா எலும்பு கூடுகள். சரிங்களா? மனிதனின் கை கால் எலும்புகள் எத்தனை இணைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 இணைகளை கொண்டிருக்கும். அச்சு சட்டகத்துடன் முன்னங்கையை இணைப்பதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு வளையம். அச்சு சட்டகத்துடன் முன்னங்கையை இணைப்பதற்கு உதவுவது மார்பு வளையம். அதுவே அச்சு சட்டகத்துடன் பின்னங்கையை இணைப்பதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா இடப்ப வளையம். சரிங்களா? இடப்ப வளையம் தான் நம்ம அச்சு சட்டகத்துடன் பின்னங்கையை இணைப்பதற்கு உதவுது. அடுத்து நம் உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கவடி எலும்பு. அங்கவடி எலும்பு எங்கே இருக்குன்னா உள்காதில் இருக்குது. சரிங்களா? அங்கவடி எலும்போட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2.8 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம உடம்புல இருக்க மிக சிறிய எலும்பு. நம் உடலில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா தொடை எலும்பு. சரிங்களா? குழந்தைகள் பிறக்கும் போது எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்கும். நார்மலாக மனிதனுக்கு உள்ள எலும்பு மண்டலத்தில் எலும்புகளோட எண்ணிக்கை 206. ஆனால் குழந்தைகள் பிறக்கிற போது அவங்க உடம்புல இருக்க எலும்புகளோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்குங்களாம். சரிங்களா? உடல் அசைவிற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா தசைகள் தான். தசைகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 3 வகையாக பிரிக்கலாம். அவை எலும்பு தசை, மென் தசை மற்றும் இதய தசை. தசைகள் எந்த செயலை மேற்கொள்ளாது அப்படின்னு பார்த்தோம்னா தசைகளால் தள்ள இயலாது, இழுக்க மட்டுமே இயலும். தசைகள் தள்ள முடியாது, இழுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தசைகள் உதவுது. மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க எத்தனை தசைகள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் 2 தசைகள். ஒன்று சுருங்கும், ஒன்று விரிவடையும். நம்ம மூட்டுகளில் எலும்பை அசைக்கணும் அப்படின்னு சொன்னாலே 2 தசைகள் யூஸ் ஆகுது. அதில் ஒன்று சுருங்கும், ஒன்று விரியும். அப்போ தான் நம்மளால் மூட்டு எலும்புகளை அசைக்கவே முடியும். அடுத்தது கையை மடக்கும் போது எத்தசைகள் சுருங்குகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா முன்புறம் உள்ள 2 தலை தசைகள் சுருங்கி தடிமனாகிறது. அதே பின்புறம் உள்ள முத்தலை தசைகள் நீண்டு மெலிதாகிறது. நம்ம கையை அசைக்கும் போது, அதாவது மடக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் முன்புறம் உள்ள 2 தலை தசைகள் சுருங்கி தடிமனாக மாறுது. பின்புறம் உள்ள முத்தலை தசைகள் என்ன ஆகுது? நீண்டு மெலிதாகுது. அதனால தான் நம்மளால் கைகளை மடக்கவே முடியுது. சரிங்களா? கையை விரிக்கும் போது எத்தசைகள் சுருங்குகின்றன அப்படின்னு சொன்னால் மேல்புறம் உள்ள 2 தலை தசைகள் தளர்வடைந்து பின்புறம் உள்ள முத்தலை தசைகள் சுருங்குது. அதனால தான் நம்மளால் கையை விரிக்க முடியுது. அடுத்தது முன்னங்கையை மேலும் கீழும் அசைக்க எத்தசைகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் 2 தலை தசைகள் மற்றும் முத்தலை தசைகள். கைகள் அப்படின்னாலே 2 தலை தசைகள் மற்றும் முத்தலை தசைகள் இது ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே சுருங்கறனாலையும் விரிவடைகிறனாலும் தான் நம்மளால் கைகளை அசைக்க முடியுது. கையை மேலே தூக்க எத்தசைகள் பயன்படுது அப்படின்னு சொன்னால் 2 தலை தசை சுருங்கி முத்தலை தசை விரிவடைந்து கையை மேலே தூக்க உதவுகிறது. சரிங்களா? கையை கீழே இறக்க எத்தசை உதவுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா முத்தலை தசை சுருங்கி 2 தலை தசை விரிவடைந்து கையை கீழே இறக்க உதவுகிறது. அடுத்து எலும்பு தசைகள் ஏன் இயக்க தசைகள்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா எலும்பு தசைகள் நம் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதால் அவை இயக்க தசைகள் என அழைக்கப்படுகிறது. எலும்போடு சேர்ந்திருக்க தசைகள் நமக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்ட் ஆகுது. அதனால தான் அதை நம்ம இயக்க தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். உணவுக்குழல், சிறுநீர் பை, தமனி போன்ற உறுப்புகளின் சுவர்களில் காணப்படும் எத்தசை அப்படின்னு பார்த்தோன்னா மென் தசை. நம்மளோட உணவுக்குழலில், சிறுநீர் பையில், தமனிகளில் இந்த மாதிரி உடல் உறுப்புகளில் காணப்படுற தசை எது அப்படின்னு பார்த்தோன்னா மென் தசைகள். கட்டுப்படாத இயங்கு தசைகள் எனப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா மென் தசைகள், இதய தசைகள். ஏனெனில் அவை நம் விருப்பத்திற்கேற்ப செயல்படாது. நம்ம உடல் உறுப்புகளில் இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, உணவுக்குழல், சிறுநீர் பை, தமனிகள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளோட சுவர்களில் இருக்க தசைகளை மென் தசைகள்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதய தசைகள் இது ரெண்டுமே நம்ம விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்படாது. அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம்? கட்டுப்படாத இயக்க தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதயத்தின் சுவர் எத்தசைகளால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இதய தசைகளால். இதயத்தோட சுவர் இதய தசைகளால் ஆனது. உணவு குழாயின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் 9 மீட்டர். நம்மளோட உணவு குழாய் அதாவது குடல் இருக்குது இல்லைங்களா, அதோட நீளம் பார்த்தோன்னா 9 மீட்டர் இருக்கும். செரிமானத்தின் பிரதான உறுப்பு எது அப்படின்னா இரைப்பை தான். உணவு பாதையின் பாகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலவாய். நம்மளோட உணவு பாதை எப்படி இருக்குது? வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலவாய். சரிங்களா?
செரிமான சுரப்பிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் குடல் சுரப்பிகள் இவை எல்லாமே தான் நம்மளோட செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் குடல் சுரப்பிகள். அடுத்தது உட்கிரகித்தல் எப்பகுதியில் நடக்கும்? உட்கிரகித்தல் எங்கே நடக்கும்? நம்மளாவது உணவுலேருந்து அந்த சத்துக்களை உறிஞ்சிற அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுகுடலில் தான் நடக்கும். ஸ்டார்ச்சை சிதைக்கும் நொதி எது அப்படின்னு பார்த்தோன்னா அமைலேஸ். இது எதில் இருக்குது? உமிழ்நீரில் இருக்குது. ஸ்டார்ச்சை சிதைக்கிற நொதி, நம்ம அது ஃபுட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஸ்டார்ச்சை சிதைச்சு அதை எனர்ஜியாக மாற்றுற அந்த அமைலேஸ் அப்படின்ற நொதி எதில் இருக்குன்னா உமிழ்நீரில் தான் இருக்குது. சரிங்களா? சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா வளைமூடி, எபிகிளாஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வளைமூடி தான் நம்ம சுவாச பாதைக்குள்ளார உணவு போடாமல் தடுக்குது, இல்லைன்னா நமக்கு பொறையேறும் இல்லையா? காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல். காற்றுக்குழாயின்னு அழைக்கப்படுறது எதுனா நுரையீரல். நுரையீரல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மார்பறையினுள். நம்ம எப்போவுமே ஹார்ட்டு தான் அங்கே இருக்குதுன்னு நினச்சிட்ருப்போம். நுரையீரலும் அந்த இடத்துல தான் இருக்குது. மார்பு அறைக்குள்ளால தான் நம்ம நுரையீரலும் இருக்குது. நுரையீரலை சுற்றியுள்ள பாதுகாப்பு படலத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூரா. நுரையீரலை சுற்றி இருக்க ஒரு பாதுகாப்பு படலத்தோட பேர் ஃப்ளூரா. சுவாச மண்டலத்தின் மூலம் நடைபெறும் வாயுக்களின் பரிமாற்றம் எத்தனை நிலைகளில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுவாச மண்டலத்தில் வாயு பரிமாற்றம் 3 நிலைகளில் நடக்குது. அது வெளி சுவாசம், உள் சுவாசம் மற்றும் செல் சுவாசம். சரிங்களா? வெளி சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நாசி துவாரங்களின் வழியாக காற்றில் உள்ள ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள CO2வை வெளியேற்றுகிறது. வெளி சுவாசம் அப்படின்றது என்னென்னா நம்ம நாசி துவாரங்கள் வழியாக ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். அதுவே நுரையீரலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம். இதை நம்ம வெளி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே உட்சுவாசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் CO2 கடத்தப்படுகிறது. சரிங்களா? உட்சுவாசம் போது என்ன நடக்குதுன்னா இரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. அதே செல் சுவாசம் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு சொன்னால் செல்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது. நம்ம உள்ளுக்குள்ளார ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியில் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிறோம். வெளி சுவாசம் போது கார்பன் டை ஆக்சைடை மட்டும் நம்ம வெளிவிடுறோம். சரிங்களா? மனிதனின் நுரையீரலில் எவ்வளவு காற்றுப்பைகள் உள்ளன அப்படின்னு சொன்னால் 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் நம்மளோட நுரையீரலில் இருக்குது. நுரையீரலில் 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் இருக்குது. சரிங்களா? உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா இரத்த ஓட்ட மண்டலம். உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுவது இரத்த ஓட்ட மண்டலம். இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 4 அறைகளை கொண்டுள்ளது. இதயத்தை சுற்றியுள்ள உறையோட பெயர் என்னன்னா பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள உறையின் பெயர் பெரிகார்டியம். நமது உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தா 3 வகையான இரத்த குழாய்கள் உள்ளன. அவைகளை தமனிகள், சிரைகள் மற்றும் தந்திக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். தமனிகள், சிரைகள் மற்றும் தந்திக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான இரத்த குழாய்கள் நம்மள உடலில் இருக்குது. ரத்தம் அப்படின்றது எத்தகைய திசு அப்படின்னு பார்த்தோன்னா திரவ இணைப்பு திசு. ரத்தம்ன்றது ஒரு திரவ இணைப்பு திசு. இரத்தத்தில் உள்ள பொருட்கள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகள். இதெல்லாமே தான் ரத்தத்தில் இருக்குது. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகுது. இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகுது. மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நிமிடத்திற்கு 72லேருந்து 80 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னால் அடல்ட்டுக்கு நிமிடத்திற்கு 72லேருந்து 80 வரைக்கும் இருக்கும். தமனிகள் எந்த நிறத்தில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படும். அதுவே சிரைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். தமனிகள் வெளிர் சிவப்பு நிறத்திலும் சிரைகள் கருஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிக்கும் சுத்த இரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமனிகள். அதாவது நுரையீரல் தமனி தவிர்த்து இதயத்திலிருந்து உடலில் அனைத்து பகுதிக்கும் சுத்தமான இரத்தத்தை எது எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னால் தமனிகள்.
உடலின் பிற பாகங்களிலிருந்து இதயத்திற்கு அசுத்த ரத்தத்தை கொண்டு வருவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிரைகள். சுத்தமான ரத்தத்தை உடல் முழுக்க எடுத்துகிட்டு போகிறது தமனிகள். அதுவே உடல் முழுக்க இருந்து அசுத்த ரத்தத்தை இதயத்திற்கு எடுத்து வர்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிரைகள். சரிங்களா? வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் தமனி. வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் தமனி. அதுவே நுரையீரலிலிருந்து இடது ஏற்றியத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்வது எது அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் சிரை. நுரையீரலிலிருந்து இடது ஏற்றியத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் சிரை. சரிங்களா? அடுத்த கேள்வி, நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பு மண்டலமும் இணைந்து எந்த பணியை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோன்னா கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ளுது. உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா மூளை. உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற ஒரு பார்ட் எது அப்படின்னு சொன்னால் மூளை தான். மூளை எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மண்டையோட்டின் கபால குழியினுள் இருக்குது. மூளை பின்மண்டையில், அதாவது மண்டையோட்டின் கபால குழிக்குள்ளால் தான் நம்மளோட மூளை இருக்குது. மூளை எத்தனை உரைகளால் பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா திசுக்களால் ஆன 3 உரைகளால் பாதுகாக்கப்படுது. மூளையின் முக்கிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தோன்னா முன்மூளை, பின்மூளை, நடுமூளை. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு சொன்னால் மூளை தான். மூளை தான் எல்லா வேலையுமே சொல்லும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே. நம்மளோட சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தோன்னா மூளை தான். சரிங்களா? முகுளம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பின்மூளையில் இருக்குது. முகுளம் அப்படின்றது பின்மூளையில் இருக்குது. பின்மூளையில் உள்ள முகுளத்தின் தொடர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா தண்டுவடம். பின்மூளையில் முகுளத்தோட தொடர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா தண்டுவடம். மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளால் இணைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா தண்டுவடம். மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறோம். நமது உடலில் உள்ள உணர்வு உறுப்புகள் எது அப்படின்னு சென்சிங் யூனிட், எதனால் சென்சிங் ஆர்கன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். சரிங்களா? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் தான் உணர்வு உறுப்புகள்னு சொல்கிறோம். கண்ணின் 3 முக்கிய பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா கார்னியா, ஐரிஸ், கண்மணி. சரிங்களா? கார்னியா, ஐரிஸ், கண்மணி, இது 3 தான் கண்ணோட முக்கியமான 3 பகுதிகள். செவியோட முக்கியமான 3 பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா புறச்செவி, நடுச்செவி மற்றும் உட்செவி. சரிங்களா? தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த விட்டமினை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் டி. நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன். நாளமில்லா சுரப்பிகளில் காணப்படும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்குது? மூளையோட அடிப்பகுதியில் இருக்குது. பிட்யூட்டரி சுரப்பி மூளையோட அடிப்பகுதியில் இருக்குது. அதே மாதிரி பீனியல் சுரப்பியும் மூளையோட அடிப்பகுதியில் தான் இருக்குது. பிட்யூட்டரி, பீனியல் ரெண்டுமே மூளையோட அடிப்பகுதியில் இருக்குது. தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது. தைராய்டு கழுத்தில் இருக்குது. தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டில் இருக்குது. தைமஸ் அப்படின்ற சுரப்பி எங்கே இருக்குன்னா மார்பு கூட்டில் இருக்குது. கணையம் எங்கே இருக்குது? வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்குது. கணையம் வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்குது. அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்குன்னா சிறுநீரகத்தின் மேல் இருக்குது. அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் இருக்குது. அதுவே இனப்பெருக்க உறுப்புகள் எங்கே இருக்குது? இடுப்புக்குழியில் இருக்குது. சரிங்களா? சிறுநீரகம் எந்த வடிவில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா அவரை விதை வடிவில் இருக்கும். நம்மளோட சிறுநீரகம் அவரை விதை வடிவில் இருக்குது. சிறுநீரகத்தோட செயல் அடிப்படை அலகு எது அப்படின்னு பார்த்தோன்னா நெஃப்ரான். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு எதுன்னு கேட்டாங்கன்னா நெஃப்ரான். சரிங்களா? ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள இரத்தத்தினை சிறுநீரகத்திற்கு கொண்டு செல்வது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரக தமனிகள். ஆக்சிஜன் மற்றும் யூரியா இருக்க இரத்தத்தை சிறுநீரகத்திற்கு கொண்டு செல்வது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரக தமனிகள். அதுவே வடிகட்டப்பட்ட இரத்தத்தை சிறுநீரகத்திலிருந்து கீழ் பெருஞ்சிரைக்கு கொண்டு செல்வது எது அப்படின்னு சொன்னால் சிறுநீரக சிரை. வடிகட்டப்பட்ட இரத்தத்தை சிறுநீரகத்திலிருந்து கீழ் பெருஞ்சிரைக்கு கொண்டு செல்வது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரக சிரை. அடுத்த கேள்வி, உடல் திரவத்தின் வேதிய கூட்டமைவினை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரகங்கள். உடல் திரவத்தின் வேதிய கூட்டமைவினை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது வாட்டர் ப்ராசஸிங் எல்லாமே, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, தென் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே சிறுநீரகம் தான் பண்ணுது. சரிங்களா? நமது உடலில் உள்ள நீரின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 70%.
மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் எவ்வளவு நீர் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 85%. மூளையில் இருக்க சாம்பல் நிற பகுதியில் மட்டுமே 85% நீர் இருக்குது. சரிங்களா? கொழுப்பு செல்களில் எவ்வளவு நீர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 15%. கொழுப்பு செல்களில் நீரின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 15%. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே கையில் கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். கோத்ரூ பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிகிட்டே இருங்க, எஃபர்ட் போட்டே இருங்க. கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.